வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு அ நம்ம "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட்க்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. சுந்தர் அண்ணா வந்திருக்காங்க. ஸோ அவங்க விகடன்ல மாணவ பத்திரிகையாளரா இருந்தவங்க. ஸோ அத அத பத்தின எக்ஸ்பீரியன்ஸ நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஹாய்ண்ணா. ஹாய், வணக்கம். சொல்லுங்கண்ணா. நீங்க விகடன்ல மாணவ பத்திரிகையாளரா ஜாயின் பண்ணீங்கல்ல, ஸோ அத பத்தி சொல்லுங்க. அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? நீங்க எப்படி செலக்ட் ஆனீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. விகடன்ல மாணவ பத்திரிகையாளரா இது பண்ணணும்னா, நீங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கணும். ஸ்டூடண்ட்ஸ் ஓகே. வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அதுல சேர முடியாது. ஆ. காலேஜ் வந்து நீங்க வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் சேர முடியாது. ஓ! இப்ப நீங்க வந்து காலேஜ் இப்ப எப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்பவும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோ எடிட்டிங், ஆ. ஆடியோ இது எல்லாம் டிஜிட்டல் மீடியா எல்லாம் சேர்ந்துருச்சு ஆக்சுவலா. ஆமா. நான் செலக்ட் ஆனது வந்து 2004, 5 அந்த வருஷம். ஓ! ஓகே. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்க்கையில இலக்குன்னு ஒண்ணு எடுத்து ம். அதுல வந்து அச்சீவ் ஆனதுன்னு பார்த்தா ஆனந்த விகடன் இதுதான். நான் வந்து ஓ! 10th படிக்கும்போது ஆமா 10th படிக்கும்போதே நான் வந்து 10த் 11th ஆ. 11th படிக்கும்போது நான் அப்ப உள்ள அந்த இதுல பார்த்துட்டு இதுல நம்ம சேரணும்னு பார்க்கும்போது எலிஜிபிலிட்டில வந்து நீங்க ஆ. வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கக்கூடாது. காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஓ! அதுவும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அடுத்த வருஷம் கன்டின்யூ பண்றவங்களா இருக்கணும். ஏன்னா அது வந்து ஜூன் மாசம் ஸ்டார்ட் ஆகி அடுத்த ஜூன் வரைக்கும் வரும். ஓகே. ஸோ நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயரா இருந்தா அவங்க வேலை தேடுறது முடிச்சுட்டு போகும்போது இது ஆமா. இடைஞ்சலா இருக்கும். அந்த மாதிரி இதுல இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த இதை இது பண்ண மாட்டாங்க. கன்டின்யூ ஓ! பண்றவங்களா இருந்தாங்கன்னா, இப்போ காலேஜ்ல வந்து ஃபெயில் இது அந்த இதெல்லாம் கிடையாதுல்ல. ம். ஸோ நீங்க வந்து இப்போ இன்ஜினியரிங்கா இருந்ததுன்னா நீங்க செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இயர் பண்ணலாம். ஆ. நான் வந்து பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால ஆ. நான் செகண்ட் இயர்ல தான் நான் என்னோட இது பண்ணேன். ஓ! ஃபர்ஸ்ட் இயர்ல சரி. நான் வந்து 11th படிக்கும் போதே நான் வந்து இதுல ஆனந்த விகடன்ல வந்து ஆ. இது பண்ணணும்னு சொல்லி நான் அதை நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதெல்லாம் இது பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் நான் அப்ளை பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு வந்து கண்டென்ட் சரியா இல்ல. ஆ. ஆ. சோ நான் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் அப்ளை பண்ணாங்க. காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் அப்ளை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆ. ரவுண்ட் செலக்ட் ஆனாங்க. ஆ. செகண்ட் ரவுண்ட் மதுரையில வந்து ஒரு இது எழுதணும். ஒரு ரிட்டன் டெஸ்ட் மாதிரி எழுதணும். ஓ! சரி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அவங்க அந்த இதுல சொல்லிருவாங்க. அந்த புக்ல வந்து வரும் உங்களுக்கு. ஆனந்த ஆ. விகடன், ஜூனியர் விகடன், ஆ. அவள் விகடன். அப்போலாம் வந்து சக்தி விகடன் ம். அப்பதான் ம். ஸ்டார்ட் ஆ. பண்றாங்க. சக்தி ஆ. விகடன் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணி, சுட்டி விகடன் அப்பதான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஓ! நாணய விகடன்லாம் ஸ்டார்ட் ஆகல. ம். சோ நாங்க இது பண்றப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நான் எழுதல. எனக்கு வந்து ஆ. நான் வந்து சரி கரெக்ட்டா போனா நான் வந்து செலக்ட் ஆகுறப்ப தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் நான் வந்து ஓகே. வேண்டாம் ஓ! இந்த வருஷம் இதுல ஆ. பண்ணலன்னு சொல்லிட்டு ஆ. செகண்ட் இயர் அடுத்த வருஷத்துக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன ம்ஹ்ம். எழுதிட்டு இருந்தேன்னாக்கா, எங்களுக்கு வந்து எங்க ஊர்ல நான் எழுதுனதுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணி வச்சிருந்தது ஒண்ணு. ஆ. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். நான் ஆழ்வார்குறிச்சி பரமக்கல்யாணி காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். ஆ. அப்ப எங்க இதுல காரையார்னு ஒரு இது உண்டு. அங்க வந்து காரையார் டேம் பக்கத்துல ஒரு பட்டராயன் சாமி கோயில் ஒண்ணு உண்டு. ஆ. பட்டராயன் கோயில்ம்பாங்க எங்க சைடுல. ம். நீங்க எங்கன்னாக்கா அது பாபநாசம் மேல போகணும்னு நினைக்கிறேன். அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் அது. ஓ! சரி. தொரிமுத்தையனார் கோயில்ம்பாங்க. ஓகே. இல்ல ஆ. பட்டராயன் கோயில்ம்பாங்க. 2 வகையில ஆ. அது பேர் சொல்லுவாங்க. ஆ. அங்க நான் எழுதணும்னு நெனச்சு வச்சிருந்தது என்னன்னா, அங்க வந்து ஆ. இந்த அ நேர்த்திக்கடனா செருப்புலாம் வந்து நேர்ந்து விடுவாங்க ஆக்சுவலா. ஓ! ஆ. நீங்க எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு தொட்டில கட்டி விடுவாங்க. அது மாரி ஆமாமா. நேர்த்திக்கடன்னா ஆ. செருப்பு வந்து புது செருப்பு வந்து அதுல நேர்ந்துகிட்டு கட்டி விடுவாங்க. ஓ! கோயில்ல. ஆ. புதுசா இருக்கு. அது ஓகே. அது நேர்ந்து ஆ. விடுறாங்க. சாமி வந்து அந்த இத காவல் காக்குது இதுன்ட்டு. ஆ. ஆனா அந்த செருப்பு வந்து ஆ. தேஞ்சிருமா. ஆ. நீ வந்து ஒரு தேஞ்சிருமா? 6 நீங்க மாசம் புதுசு கழிச்சு வாங்கி கட்டுனது தேஞ்சிருமா? ஆ அந்த மாதிரி. ஆ. தேஞ்சிரும். தேஞ்சு இப்ப நம்ம போட்டு இப்ப நீ நம்ம வீட்ல எங்க செருப்புலாம் ம். பார்த்திருப்பீங்களா? ஆறுமுக ஆ. செருப்பு, ஆ. என் செருப்பு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ. நாங்க வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சு பல வருஷமா அந்த ஆமா. தேஞ்சு காலடி தடம் படிஞ்சு ஆ. அந்த இது தேஞ்சிரும்ல. ஆமா. சோ ஆ. அந்த மாரி தேஞ்சிரும் அப்படின்னு ஒரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான். ஓ! அந்த ஆ. இதுல. ஆ. அது சரி நம்ம ஏன் இத எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு அந்த யோசனை ஆக்சுவலா. ஆ. என்னால இது வந்த புதுசுல அந்த அது அது எனக்கு தெரியுமே தவிர அந்த கோயிலுக்கு போறதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனதே கிடையாது. ஓ! ஆ. அதுக்கப்புறம் நான் விகடன்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த நியூஸ் அப்ப வந்து எங்களுக்கு குலதெய்வம் எல்லாம் வச்சு ஒரு சீரிஸ் நாங்க அந்த விகடன்ல வந்துட்டு இருந்தது.
ஆ. பண்ணலாமான்னு யோசிச்சு அப்பவும் போக முடியல. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற இந்த பாராஜனான இன்னொருத்தர் வந்து எழுதினாரு. ஆ. இதெல்லாம் பத்தி எழுதல. அந்த ஓகே. இத பத்தி எழுதினாரு. நாங்க அந்த இடத்த பத்தி எழுதினாரு. ஓ! சரி ஃபர்ஸ்ட் இயர் நம்ம போ முடியல. இப்ப செகண்ட் இயர்ல இதுல என்ன செருப்பு தான் தேஞ்சிருதுன்னா, அதுல எப்படி நமக்கு இது பண்றதுன்னா, அந்த நியூஸ் ம். வந்து சரியா இல்ல. இந்த ஐடியாவா ம். இருந்தது. ம். அப்போ எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தன் ஆ. சிங்கம்பட்டியில இருந்து படிக்கிறவன். ஜமீன் சிங்கம்பட்டின்னு உனக்கு அந்த ஊரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜமீன் ஆஹா. சிங்கம்பட்டின்ட்டு. இந்த சிங்கம்பட்டி நீங்க கேள்விப்பட்ட மாரி இருக்கு. தெர்ல சிங்கம்பட்டி எனக்கு. ஆ. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நீங்க ஆ நெறைய ஆமா. படத்துல வரும். இந்த ஆமா. சிவகார்த்திகேயன் அதுலதான். படத்துல இது பண்ணியிருப்பாரு. சிங்கம்பட்டி இது ஆமா. ஆமா. அப்புறம் அந்த அவன் இவன் படத்துல அந்த ஜமீன்தாரா வந்து சிங்கம்பட்டி ஜமீன்தார தான் அப்படி ஓ! ஆ. அவர ஆ. உருவப்படுத்தி தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. கடைசி மன்னர் அவரு ஆக்சுவலா. அது ஓஹோ! கொஞ்சம் சரி, சரி. மிஸ்டீரியஸான ஊரு. ஆ. பழைய காலத்து இதுன்னு ஆ. அவங்க ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லி, அந்த பையன் அந்த ஃப்ரெண்ட் வந்து சிங்கம்பட்டியில இருந்து படிக்கிறான் அவன். ஆ. அவன் சொன்னான், அவங்க ஊர்ல வந்து திடீர்னு ஒருத்தரோட சாமி வயல்ல வந்து ஆ. திடீர்னு உள்ள இருந்து பூமியில இருந்து ஒரு சாமியே வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த ஓ! காலத்துல ஆ. வந்து இது வரும் அப்படிம்பாங்கல்ல. ஆ. ஆ. சோ அப்படி வந்துடுச்சு. யாரோ ஒருத்தங்க கல்ல நட்டு வச்சு, குங்குமத்த கொட்டி வச்சு, ஆ. ஆ. அத சாமின்னு ஏதோ நிலப்பிரச்சனைக்கு பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அங்க உள்ள நம்பிக்கை எப்படின்னா, சாமி வந்துருச்சு. நம்ம வந்து ஓகே. அதுல வந்து இது பண்றோம். அந்த கல்ல புடுங்கி போட்டவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஓ! அவர் ஆ. வந்து இது பண்ணுவாரு. ஆ. அப்படிங்கிறத அவன் சொன்னது ஆக்சுவலா. இது ஆ. இவன் சொன்னான். இவன் செகண்ட் இயர் தானே ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்க நல்லா க்ளோஸ்ங்கிறதுனால அவன் ம். அவன் கொஞ்சம் பொய் சொல்ல மாட்டான் ஆக்சுவலா. ஆ. இது ஆ. நல்லா சொல்லுவான். சும்மா கதை கட்டி விட மாட்டான். இவனே ஓகே. சொல்றானே அப்படின்ட்டு நான் பாக்குறப்போ, ஆ. அப்போ சரி கரெக்ட்டா எனக்கு இது வந்திருந்தது. அப்ப எனக்கு நான் ம். இந்த வருஷம் வந்தப்போ இவங்க வந்து எப்படி நீங்க அனுப்பணும்னா, ஆ. நீங்க வந்து ஏதாவது ஒரு பத்திரிக்கைக்கு நீங்க வந்து இந்த இத அனுப்பலாம். ஆனந்த ஓகே. விகடன், ஜூனியர் விகடன். கட்டுரை அந்த போட்டி மாரியா? இல்ல எப்படின்னா, ஆ ஆ. ஆ. கட்டுரை தான். ஆ. நீங்க ஒரு விஷயத்த அனுப்பணும். ஆ. இது வந்து எதுக்கு பொருத்தமா இருக்கும்? நீங்க ஆனந்த விகடனுக்கு பொருத்தமா இருக்குமா? ஓ! ஜூனியர் விகடனுக்கு சரி, சரி. பொருத்தமா ஆ. இருக்குமா? அவள் விகடனுக்கு பொருத்தமா இருக்குமாங்கிற மாரி நீங்க அனுப்புங்க. அது ஓ! கூட ஆ. எங்களோட ஃபார்ம ஃபில் பண்ணி நீங்க அனுப்புங்க. ஃபார்ம்ல நீங்க பேரு, எந்த எந்த இது படிக்கிறீங்க, ம். என்ன இதுன்னு அந்த நார்மல் நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்கல்ல. ஆ ஆ. தொலைபேசி எண், அதுக்கு அப்பல்லாம் செல்போனே கிடையாது. பக்கத்து ஆமா. வீட்டு ஆ. ஆ. லேண்ட்லைன் தான் உண்டு. ஆ. பிபி நம்பர குடுத்து, அந்த மாரி இத ஃபில் பண்ணி அனுப்பணும். உடனே ம். நான் வந்து சரி இது ஜூனியர் விகடனுக்கு பொருத்தமா இருக்கும்னு நான் போய் பார்க்குறேன். அந்த ஊர்ல போய். அவங்க எப்படி ரிப்போர்ட்டர் கடைசி வரைக்கும் அமைச்சு ரிப்போர்ட்டரா இந்த ரிப்போர்ட்டிங்னா என்னங்கிறதுக்கு அப்படியே அந்த ஊருக்கே போறேன். ஓகே. இவன் தான் சிங்கம்பட்டி ஃப்ரெண்ட் இருக்கான்ல, வயக்காட்டுக்கு கூட்டு போய் ஆ. காமிச்சாங்க. ஆ. பூசாரி இது பண்ணிட்டாரு. அவங்க வந்து இந்த இது சாமிய வந்து ஒருத்தர் இதெல்லாம் சாமி இல்ல கல்லுன்னு சொன்னவருக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. அப்படி ஆ. இப்படின்னு சொல்லி அந்த இது சொன்னோனே, ஆ. நான் சரி இது ஜூனியர் விகடனுக்கு அப்பல்லாம் ஜூனியர் விகடன் இந்த மாரி ஜூனியர் விகடன் படிச்சிருக்கீங்களான்னு ஆ. தெரியல. ஆ. படிச்சிருக்கேன். ஆமா. அந்த மாரி வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதாவது ஆ. 3 இது ரொம்ப இது வந்து நமக்கு இது நம்ம எந்த சுவாரஸ்யமா இது பண்றோம்ன்ட்டு இது பண்றோமோ, நான் வந்து ஓகே. அதுல எழுதிட்டே இருக்கிறேன். நான் அந்த இது ஆ. ஜூனியர் விகடன் பொருத்தமா இருக்கும். தலைப்பு நீ வந்து ரைமிங்கா வரும். நான் வந்து ஆ. பூமி திறந்து வருது சாமின்னு ஏதோ பூமி ஓ! பிளந்து சாமின்னு ஏதோ டைட்டில் குடுத்து, ஆ. இது ஆக்சுவலா ரொம்ப செப்ப மேட்டர் தான் ஆக்சுவலி. ஆ. ஆ. அத நான் எனக்கு செலக்ட் ஆச்சதுக்கு இதா இருக்குன்னா, நான் வந்து ஆ. அத முடிக்கும்போது அவரு வந்து அந்த பூசாரி என்ட்ட சொன்னத நான் எழுதியிருப்பேன். ஆ. "நீ யாருப்பா? எங்கேருந்து வரேன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பத்திரிக்கை இதுக்கு வந்து ஸ்டூடண்ட் ரிப்போர்ட்டரா செலக்ட் ஆகணும்னு வந்தேன்னோனே, "உடனே நீ சாமிட்ட வந்துட்டல்ல, ஆ. ஆசீர்வாதம் வாங்கிட்டல்ல, உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும்." ஓ! ஆ. அப்படின்னு சொல்லி ஆ. அவர் ஆசீர்வாதம் பண்ணாரு. சரி ஓ! நமக்கு வந்து நம்ம சாமிட்ட வந்து ஆ. நம்ம அப்ளிகேஷன போட்டோங்கிற நிம்மதியோட நாம வந்துட்டோம்ன்னு சொல்லி அந்த கட்டுரைய ஜூனியர் ஓ! எல்லாம் முடிப்பாங்க சூப்பர். தெரியுமா? ஆ. நாமும் நமது அப்படின்னு முடிச்சேன் ஆக்சுவலா. ஆ. சோ அதுல இடையில ம். கொஞ்சம் கொஞ்சம் நானா முக்காவாசி நான் வந்து பொய்யவே சேர்க்கல ஆக்சுவலி. இந்த மாரி இத ஓகே. இது ஆ. பண்ணி அத எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இது பண்ணுங்கிறத எழுதி இது பண்ணத தவிர கற்பனையா எதுவும் இது பண்ணல. எனக்கு வந்து உண்மையா நம்ம வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, விசாரிப்பாங்க போல. ஏதோ இங்க வந்து விசாரிச்சாங்கன்னா ஏன்னா அவங்களோட ஆ. நெட்வொர்க் இது இருக்கும்ல. என்ன ஆ. ஏதுன்னு ஆ. பார்ப்பாங்கறதுனால, ஆமா. இத ஆ. நான் ஒரு விஷயமா எழுதி ஓகே. அனுப்பிட்டேன். ஆ. அனுப்புன உடனே திருப்பி அவங்க எனக்கு அப்போலாம் நான் ரொம்ப வீட்ல ரொம்ப கஷ்டமா நான் இருந்துட்டு இருந்தேன். ரொம்ப ம். பயங்கர மன உளைச்சல்ல இது பண்ணி வீட்ல ம். வந்து ரொம்ப என்ன சொல்றது? நான் அப்படி ரூம்லயே தான் உட்கார்ந்திருப்பேன். 6 அங்க ஆச்சி வீட்ல இருப்பாங்க. ஆ. இப்ப நான் இங்க இருந்துட்டு இருக்கும்போது, எனக்கு ஜூனியர் இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிடுச்சு. ஆ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயி தபால்ல தான் வரும் நமக்கு. போஸ்ட்மேன் ம். வந்து எங்களுக்கு தெரிஞ்சவரு. அவரு ஓகே. அவரு வந்து எப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான போஸ்ட்மேன்.
ஓகே. இது சம்மந்தமே இல்லன்னாலும் அவர் வந்து ஆ. ஏதாவது தபால் வந்திருக்குன்னா அவர் இல்லன்னே சொல்ல மாட்டாரு. நாளைக்கு அப்படிம்பாரு. ஓ! ரொம்ப ஓகே. ரொம்ப ஆ. பாசிட்டிவான அப்ரோச் உள்ள போஸ்ட்மேன். தபால் ஆ. இருக்கா சார் அப்படின்னா, நாளைக்கு இல்லன்னே நாளைக்கு. சொல்ல மாட்டாரு அவரு. நாளைக்கு அ ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப வரும் அப்படின்ற மாரி. எப்படியும் ஒரு நாள் வரும்ல. அதனால அவர் ஆமா. ஆ. நாளைக்கு அப்படின்றாரு. இன்னைக்கு இருந்தா ம். எடுத்து குடுத்துருவாரு. இவரு பாத்தா அப்படி. ஆமா. ஸோ எனக்கு வந்து அந்த இது வந்தோனே, இது ம். குடுத்த உடனே செலக்ட் ஆயி மதுரைக்கு வர சொல்லி இருந்தது. மதுரையில ஓ! வந்து சரி. ஆ. மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில வந்து ஆ. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் தனியா மதுரைக்கு வரேன் ஆக்சுவலா. ஆ. அதுக்கு முன்னாடிலாம் ஓகே. சும்மா அப்பா கூட ஒரு தடவ வந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்ல ஆ. சரியா. ஃபர்ஸ்ட் டைமா நானா ஒரு ஊருக்கு வந்தது. அப்போ இன்னொருத்தன் எங்க இதுலருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தனும் செலக்ட் ஆயிருந்தான். போன வருஷம் ம். செலக்ட் பண்ணான். அவன் எனக்கு சீனியர்ல. இதுல ம். 2 பேரும் கிளாஸ்மேட். ஆனா போன வருஷம் நான் வந்ததுனால இப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஓகே, ஓகே. அவனும் மதுரை வரைக்கும் 2 பேரும் போயி, ஆ. நானும் அவனும் போய் மதுரையில மதுரையில சும்மா அவங்க ஜெனரல் நாலேட்ஜ் ஆப்டிட்யூட் கொஸ்டின் மாரி குடுத்திருந்தாங்க. ஓ! சரி. ஆ. தமிழ் தமிழ் எப்படி படிக்கிறது, எழுத அந்த மாரி தான் ஞாபகம் எனக்கு. அது ரொம்ப ஆ. ஞாபகம் இல்ல எனக்கு. ஆ. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் அதுலயும் செலக்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஆ. சூப்பர். ஆ. எனக்கு அவனுக்கு செலக்ட் ஆகல. எனக்கு செலக்ட் ஆகி என்னைய சென்னைக்கு கூப்பிட்டுட்டாங்க. ஓ! நீங்க வந்து சூப்பர். சென்னையில ஆ. நீங்களே டிக்கெட் எடுத்துட்டு வாங்க. சென்னையில ஆ. ஒரு நாள் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஆ. நீங்க வாங்க அப்படின்ட்டு. ஓகே. சென்னைக்கு போனா, சென்னையில வந்து அவங்க என்னன்னாக்க, அங்க ரொம்ப இவங்கலாம் இருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்து அவர் அப்போ வந்து எஸ். பாலசுப்ரமணியன் அவர் தான் இதா இருந்தாரு. ஓகே. விகடன் அந்த எஸ்.எஸ். வாசனோட பையன். ஆ. அவரு தான் ஸ்டார்ட் பண்ணது. மதன் இவங்கலாம் தான் அந்த மதன்னா இதுல இது பண்ணது. அவரு தான் எம்டி தான். அவர் எம்டிம்பாங்க. ஓகே. அவரோட இதுதான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலா. ம். எங்க செட்டு தான் அவரு கடைசி பேட்ச் அவரு இருந்தது. ம். அதுக்கப்புறம் வேற ஆசிரியர். அவரு அதுலேருந்து விகடன் இதுலேருந்து டைரக்ட் இதுலேருந்து இது பண்ணிட்டு மாறிட்டாரு. ஓகே. ஸோ அவர நேர்ல பார்த்தது எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். அதுக்கு ம். முன்னாடி இன்டர்வியூல வந்து இவங்க எப்படி பிரிச்சுட்டாங்கன்னா, ஒரு ம். ரூமுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உள்ளவங்க மாரி ஒரு 3 பேர் மட்டும் உட்கார்ந்திருக்கோம். எங்க இதுல வந்து ஓகே, ஓகே. ஒருத்தங்க ஒரு 3 பேர் இருக்கோம். அவங்க ஆ. தீபான்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஆ. இந்த இலக்கியம் இதெல்லாம் பேசுவாங்க. நீ பார்த்திருந்தீன்னா தெரியும். ஆ. அவங்க சரி, சரி. அதுக்கப்புறம் ஆ. இன்னொரு பையன். ஆ. அவங்கலாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க 3 பேர் அந்த ரூம் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யுனிவர்சிட்டில மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்க. ஓ! ஓகே. நான் வந்து இதுல இது பண்றவன். அவர கூப்பிட்டாரு. ஆ. அவரு இது இது வந்து உள்ள அந்த கண்ணன் ஒருத்தர் உண்டு. அவரு ஆ. தான் உள்ள எங்கள இது பண்றாரு. ஃபர்ஸ்ட் இவன ஓகே. கூப்பிட்ட உடனே இவரு போயிட்டு வந்துட்டு வந்து சொல்றாரு. ம். நான் ஒண்ணுமே இல்ல. எனக்கு வந்து நான் பிடிச்ச ரைட்டர் யாருன்னு கேட்டாங்க. ஆ. நான் வந்து சுஜாதான்னு சொன்னேன். ஆ. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்னன்னா, நீ வந்து அந்த சுஜாதா வந்து அப்போ அந்த கற்றதும் பெற்றதும்னு அதுல விகடன் எழுதிட்டு இருப்பாரு அப்போ. ஓ! ஓகே. ஆ. சோ அதுல நான் எப்போதுமே அந்த விகடன் வாங்குனா அததான் ஃபர்ஸ்ட் படிப்பேன். சுஜாதாவோட ஆ. பயங்கரமான ஃபேன்ங்கிறதுனால நான் வந்து விகடன் எங்க வீட்ல விகடன் வாங்குனாங்களா? இல்ல லைப்ரரி வந்து பக்கத்துல. விகடன் ம். நாங்க வாங்குன ம். மாரி ஞாபகம் இல்ல. அப்பல்லாம் நாங்க ம். வாங்குற அளவுக்குலாம் எங்ககிட்ட காசு கிடையாது. ஓகே. லைப்ரரி ரொம்ப பக்கத்துல. ஆச்சி ஆ. வீட்டுக்கு பக்கத்திலேயே லைப்ரரி. சோ நாங்க அங்க இருந்து ஏத்த வீட்ல லைப்ரரி புக் விகடன், குமுதம், பேப்பர் எல்லாமே வந்துரும். ம். சோ அத நாங்க எடுத்துட்டு வந்து படிப்போம். சோ விகடன் ஓகே. வந்தவுடனே நாங்க ஃபர்ஸ்ட் அததான் படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. கற்றதும் மற்றதும் படிச்சுட்டு எல்லாமே படிச்சுருவோம் மோஸ்ட்லி. ஆ. சோ சோ அது படிச்சுட்டு அப்ப இவர் வந்து கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் இவன் இந்த உள்ள இருந்து வந்த இந்த பையன் வந்து சொன்னாரு, அவன் ம். என்ன கேட்டாங்கன்னா, "உனக்கு பிடிச்ச ரைட்டர் யாருன்னாங்க?" நான் சும்மா சுஜாதான்னு சொல்லிட்டேன். ஆனா ம். எனக்கு அவர் எழுதின ஒரு புக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி அச்சோ! இவர் சொல்றாரு. இவர் ஓகே. வெளியில இன்டர்வியூ முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ல இவங்க ஆ. கேக்குறாங்க. ஆ. தீபா கேக்குறாங்க அவன்கிட்ட என்ன சொன்னேன்னு. ஆ. இல்ல இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னோடனே எனக்கு பதட்டமா இருந்துட்டு இருக்குது. ஐயையோ! இவனும் சுஜாதான்னு சொல்லிட்டானே. நமக்கும் சுஜாதா ஆ. அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆ. ஆனா இவன் சொன்னதுல என்னன்னா, நமக்கு பதட்டத்துல இருந்தாலும் எனக்கு டக்குனு என்ன கேட்டாங்கன்னோனே அவரோட புக் ஏதாவது புக்கு. ஆ. சொல்லுங்கன்னோனே நான் டக்கு டக்குன்னு எனக்கு தான் தெரியும்ல அவரோட ஆ. புக்ஸ் எல்லாம்.
ஆ, உடனே ஓகே. அதுலயே எல்லாரும் சொல்ற புக் இல்லாம நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2, 3 புக் இருள் வரும் நேரம், அப்புறம் அன்று ம். உன் அருகில்னு 2, 3 புக் உண்டு. அதுதான் நான் சொன்னேன் ஓகே. ஆக்சுவலா. ஆ. நான் அவரு கண்ணன் கூப்பிட்டுட்டு உள்ள கூப்பிட்டாரு. நான் ரொம்ப நான் முடி ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவரு பதட்டப்படாதீங்க. இது இன்டர்வியூ கிடையாது. ஆ, ஆ. உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர் யாரு? என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆ, ஆனா அது ஓகே. இன்டர்வியூ கிடையாதுன்னு சொன்னாலும், நான் ஆ, சுஜாதான்னு சொன்னேன். இந்த புக் பேர்லாம் சொன்னேன். சரி ஓகே. சரி ஆ. போங்க. ஓகே நம்ம கூப்பிடுறோம் அப்படின்ட்டாங்க. ஓகே. அப்புறம் எல்லாரும் வந்து இதுல எல்லாரையும் வந்து என்னன்னாக்கா, நாங்க இதுல வந்து கூப்பிடுறாங்க மொத்தமா. அவர் எம்டி கூட வந்து ஓகே. ஃபுல்லா ரவுண்டா இது பண்ணி வச்சுட்டு, ஆ, அந்த ரவுண்ட் டேபிள் மாரி போட்டுட்டு, ஆ, ஓகே. எங்கள அவர் கூட பேசுறதுக்கு எல்லாரும் இருக்காங்க. அவரோட ம். பையன் அந்த இவரு எங்களுக்கு கண்ணன், அதுக்கப்புறம் அசோகன்ட்டு நீங்க அதுல உள்ள எல்லாருமே இருக்காங்க. ம். விகடன் என்டயர் ஆசிரியர் குழு, ஆசிரியர் எல்லாரும் சேர்ந்து எங்க கூட ஒரு டிஸ்கஷன் மாரி, இன்டர்வியூ மாரி வரிசையா எங்கள ஓகே. உட்காத்தி ஆ, வச்சுட்டு ஆ. 10, 12 பேரு. சோ அவரு கூட ம். இது. சோ அவரு வந்து நான் 2வது, ஃபர்ஸ்ட் ஒரு பையன் எனக்கு யாருன்னு ஞாபகம் இல்ல. ஆ. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருக்காங்க. 2வது நான். அடுத்தது 2வது அவருக்கு அடுத்தே நான் தான் இருக்கிறேன். ஓகே. இடிச்சிட்டு ஆ சரி. ஆ. அவருக்கு அடுத்தே நான் இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் இவங்க கேட்கறாங்க. நீங்க வந்து எதுக்கு நீங்க என்னலாம் படிப்பீங்க? ஆ. ஃபர்ஸ்ட் என்ன படிப்பீங்க? ஏன் நீங்க வந்து இதுக்கு ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஏன் இதுல வந்து எதுக்கு இது பண்ணணும்? நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன்ப்பா. இப்படிலாம் சொல்லலாமா உங்க இதுல? சொல்லலாம். சொல்லலாம். இதுல என்ன இருக்கு? ஆ, பல்லா ஆ, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கேட்கிற இந்த பொது ஊடகத்துல ஆ. ரேடியோல நான் பேசணுங்கிற அவ்வளோ ஆசைய பேர்லாம் நீங்க கேட்கலண்ணா. ஆ. ரேடியோல பேசுற ஆசைய ஆ. நம்ம பாட்டுக்க இல்ல இது யாருக்குமே தெரியாதுல்ல. இந்த இன்ஃபர்மேஷனே தெரியாதுல்ல. தெரியாதுல்ல. ஸோ ஆ. அ சோ ஒரு இது பெரிய என்னோட இன்ஃபர்மேஷன் தானே இது. எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒருத்தங்க கேட்க கிடைச்சுட்டாங்க. நான் பாட்டுக்கு போட்டு மொக்கைய போட்டுட்டு இருக்க அப்படியெல்லாம் வேணாங்கிறதுக்காக இல்ல. சொல்றேன். இல்ல, இல்ல. அப்படிலாம் இல்ல. இது இப்போ எப்படி நடக்குது கரெக்ட்டா என்னன்னு அவரு இன்னமும் நடக்குதுல்ல. ஸோ அது எப்படி நடக்குதுன்னு ஆமா இன்னமும் தெரிஞ்சுக்கலான்னு தான். நடக்குது. ஆ, இப்போ அதோட இது ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஆ, வேற மாரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆ, அப்போ இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஆத்தென்டிக்கா இருந்தது ஆக்சுவலி. ஓகே. ஆ, சோ இன்டர்வியூ நான் ரொம்ப டீட்டெயிலா அன்னைக்கு நாள்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இவர்ட்ட ம், நான் அவரு ஃபர்ஸ்ட் உள்ளவங்கட்ட ஏன் வந்து 2 கேள்வியும் அவர் கேட்கிறாரு ஆக்சுவலி. ம், ஃபர்ஸ்ட் இதுல. ஏன் வந்து நான் வந்து நீங்க என்ன ம். படிப்பீங்க? ஆ, ஏன் நீங்க இதுக்கு ஏன் பொருத்தமானவங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஆ, டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் மாரி இது ஆ, வந்து ஆ. ஃபர்ஸ்ட் நாங்கலாம் அப்பதானே ஸ்கூல்ல இருந்துட்டு இது பண்ணிட்டு வரோம். ஆமா. காலேஜ் ஆ, முடிச்சு காலேஜ்ல. கிராமத்துல ஆ, இருந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதானே. இந்த மாதிரிலாம் ம், எனக்கு இன்டர்வியூலாம் எடுத்ததே கிடையாது. முதல் தடவ அதுவும் அவங்க எவ்வளவு இதுல சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல உள்ளது. ம். எத்தனையோ செட் பார்த்திருக்காங்கல்ல. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இவர் சொல்லும்போது நான் அவனுக்கு இந்த கேள்வி கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே நம்மட்ட இந்த கேள்வி தான் கேட்பாரு. பிரிப்பேர் ஆயிடுவோம்ட்டு ஆ, எல்லாத்துலயும் ஆ. அந்த அவன் என்ன பதில் சொல்றானே அவன் கவனிக்கல. ஓகே. ஆ. நான் வந்து என்ன சொல்லணும்னு நான் மைண்டுக்குள்ள சொல்லணும்னு. ஆ, ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஆ, அவன் என்ன பேசுறான் அதெல்லாம் இது பண்ணல. ஆ. உடனே நான் வந்து கேஷுவல் ஆயிட்டேன் நானு. அந்த ம், பதட்டம்லாம் போயி ரொம்ப கேஷுவல் ஆயிட்டேன். ம். அவரு சொன்னோனே நான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க விகடன்ல என்ன படிப்பீங்க? அந்த கேள்வி கேட்டாரு. ஆ, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பத்திரிகை எல்லாம் படிப்பீங்கன்னோனே, நம்ம தான் லைப்ரரில இருந்து எல்லா புக்கும் படிச்சுருவோமே. ஆ. ஆனந்த விகடன் மொத்தம் இப்ப நீங்க எப்படி நீங்கலாம் இப்ப இந்த இந்த அடிக்ட்லாம் சொல்றாங்கல்ல, செல்போன் அடிக்ட், ஆமா. ஆ, டிவி நாமெல்லாம் அப்போ வந்து பத்திரிகை அடிக்ட். ஆ. ஃபுல்லா எல்லா பத்திரிகையையும் ஒண்ணு விடாம படிக்கிறது தான் வேலையே. முழு வேலையே அதான். ஓகே. ஆ, அதுக்கப்புறம் நாவல்ஸ் இதுன்னு படிக்கிறது தான் ஒரே வேலை ஆக்சுவலா. ஆ. ஆனா அதுல வந்து என்னன்னா உனக்கு ஒரு இது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்குவீங்க, எழுதுறது ம், எல்லாம் இருக்கு. ம். நான் அவர்ட்ட சொல்லுவேன். நான் ஆனந்த விகடன், குமுதம், ஆ. கல்கி, குங்குமம் 4மே படிச்சிருவேன். அப்படின்னு, ஓ! ம். 4 மேஜருமே படிச்சிட்டீங்களா? ஆமா பக்கத்துல லைப்ரரியில இருக்கிறதுனால அந்த 4மே படிச்சிருவேன். ஏன் ஓகே. நீங்க வந்து இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே ஆ. நான் சொன்னேன், நீங்க வந்து எப்படி ஒரு நல்ல வாசகன் வந்து நான் வந்து நான் ஒரு பயங்கரமான வாசகன்னு நான் நல்ல வாசகன்னு நான் நம்புறேன். ஆ. சோ நான் நல்ல வாசகனா இப்ப எப்படி நல்லா சாப்பிடுறவங்க ஆ. சமைக்கிறதுக்கு தகுதி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருதோ, அது மாரி ஆ. நல்ல வாசகனா இருக்கிறவன் ஓகே. எழுதுறதுக்கும் ஒரு தகுதி வருதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி ஓகே. பார்க்கலாம்னு ஆ. நினைக்கிறேன். அப்படின்னோனே எல்லாரும் இந்த பதில் எல்லாரும் இது பண்ணாங்க. அப்புறம் நான் திடீர்னு அவர் ஏதோ கேள்விக்கு நான் ஜோக்லாம் வேற அடிச்சேன் அவர்ட்ட. ஓ! எல்லாரும் ம். சிரிச்சாங்க. ஓ! அப்படின்னு எனக்கு ஆ. என்ன ஜோக்குன்னு மறந்து ரொம்ப போச்சு. கேஷுவலா. ஆனா ஆ. நான் அந்த டைமிங் அந்த அவர் சொன்னதுக்கு ஏதோ ஒரு இதுக்கு வந்து நான் டைமிங் ஜோக்ல அப்படி ரிப்ளை டக்குன்னு ஓகே. ஆ. ஒரு ஆ. இது ஆ. சொன்னேன். ஏதோ ஒண்ணு ம். ஆ. காமெடியா, ஃபன்னியா சொன்னேன். அது வந்து அந்த அந்த நிமிஷத்துக்கு தான் அது வேல்யூ.
ஆனா ஓகே. அது எல்லாருமே சிரிச்சாங்க. ரொம்ப எனக்கு அப்படி எல்லாருமே சிரிச்சுட்டாங்கன்னோனே எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. ஆ. அடப்பாவிங்களா சிரிச்சுட்டாங்க அப்படின்ட்டு ஆ. முடிஞ்சிருச்சு. ஆ. ஆனா நான் வந்து அந்த டைம்ல ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தேன். ரொம்ப என்ன சொல்றது, பயங்கரமா பயந்து ம். பயந்து நம்மலாம் எதுக்கும் வாழ்க்கையே கிடையாது. நமக்கு வந்து ம். ஒண்ணுமே இனிமே எதுவுமே நமக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன் மைண்ட்ல இல்ல. ம். ரொம்ப இது பண்ணி அப்படி என்ன சொல்றது? அது நீ பர்சனலா நம்மளே வர வச்சுக்கிட்டது தான். ஆனா அப்படிதான் ஓகே. இருந்தேன் ஆக்சுவலி. ஆ, ஆ. இது முடிஞ்ச உடனே இவங்க இந்த இது முடிஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தவங்களும் முடிச்சிடுறாங்க. ம். முடிச்ச உடனே திருப்பி என்னைய கொண்டு போய் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு இடத்துல அந்த ஒரு வண்டியில ஏத்தி விகடன் ஆபீஸ்ல இருந்து அவங்க ஒரு ஓகே. வேன்ல பிக்கப் பண்ணி ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு இடத்துல இறக்கிடுறாங்க. ஆ. இறக்கி ஓகே. நீங்க இங்க என்ன அப்சர்வ் பண்றீங்களோ ஆ. அதுல ரிப்போர்ட் பண்ணுங்க ஆ. அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னைய வந்து இன்னொரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டாங்க. ஓகே. இதுவரையுமே இன்னும் இன்டர்வியூ காலேஜ் ப்ராசஸ் தானா? இல்ல செலக்ட் இது பண்ணிட்டோம் இன்டர்வியூ அவ்வளோதான் ப்ராசஸ் தான். சொல்றாங்களா? ஓ! இல்ல. ஆ. இது அவங்க ஆ. பேசிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆ. இதுக்கப்புறம் ஓகே. உங்கள இறக்கி விட்டுறாங்க. இதுதான் 3 ஓகே. ரவுண்ட் இல்லையா? ஆ. ஃபுல் டே ஆ. 3 ரவுண்ட். ஓகே. சோ அவங்கள இறக்கி விட்டுறாங்க. நம்ம அங்க போய் எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். நீ ஹாஸ்பிட்டல்ல போய் இறக்கி விட்டா, எனக்கு திருப்பி அங்க ம். போனோனே நான் திருப்பி பழையபடி டிப்ரஸ் ஆயிட்டேன். அந்த இடத்துல போனா ம். என்னடா இது அப்படின்ட்டு யார்ட்டயுமே எனக்கு டிப்ரஷன்ங்கிறது ஆ. பிரச்சனை கிடையாது. ஆ. கூச்சம். ஆ. நான் யார்ட்டயுமே பேசுறதுக்கு எனக்கு ஆமா. ஒரு ஆ. கூச்சம். அவங்க கிட்ட போய் என்ன கேட்கறது? என்ன இத பத்தி நம்ம என்ன எழுதுறது? நீ ஹாஸ்பிட்டலுக்கு நான் எங்க அம்மாக்கு ஆச்சிக்கலாம் ஆ. ஆச்சி கூட ஆ. நான் வந்து மருந்து வாங்குறதுக்கு அப்பப்போ திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். ஓகே. ஆ. அம்மாவுக்கு, பெரியம்மாக்குலாம் மாத்திரை வாங்குவோம். ஜெனரல் ஆ. ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் நாங்க ஆக்சுவலி. ம். ஆறுமுகம் ரொம்ப போவேன். நான் வந்து அப்பப்போ போனாலும் நான் போவேன். எனக்கு அந்த இடம்லாம் தெரியும். ஆக்சுவலா ஆ. பழக்கம் உள்ளது. ஆனா யார்கிட்டயும் போய் நம்மளா பேசுறது, அங்க இருந்து நீ வந்து ஒரு இதுக்கு தகவல் இப்போ நீங்க பண்றீங்க இல்லையா? யூடியூப்ல ம். நமக்கு இப்ப எல்லாருமே ஒரு ரிப்போர்ட்டர் மாரி ஒரு இது மாரி ஆயிட்டோம். ஆமா. ஆ. நம்ம வந்து எதுக்கு வந்து நம்ம நியூஸ் வேல்யூ இருக்கு. இப்ப ஆ. நீ உனக்கு அந்த இது இருக்கு இல்லையா? அதுல நம்ம என்ன எழுதுறது அப்படிங்கிறது இருக்குல்ல. கரெக்ட். நீ ஆ. இதுல என்ன எழுதப் போற அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ ஆமா. அப்போ ஆ. எங்களுக்கு என்னன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து உள்ள விடுறதுக்கு வந்து ரூ. 5 ம். கட்டணும் அப்போ. ஓ! ஓ! ஆ. அப்பதான் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஓகே. ரொம்ப கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த டைம்ல ரொம்ப எதிர்ப்பு இதாச்சு. கவர்மெண்ட் ஓகே. ஹாஸ்பிட்டல் உள்ள போணும்னாலே எதுக்கு ரூ. 5 உள்ள ஆ. போணும்னாலே ரூ. 5 குடுக்கணும். நார்மலா யார் போனாலுமே ரூ. 5 குடுக்கணும். அப்படி. ஆ குடுக்கணும். அப்படி ஆ. ஒரு இது வச்சிருந்தாங்க. உள்ள ஓகே. போணும்னாலே ஆ. ரூ. 5 குடுக்கணும்ட்டு. ஆ. என்ட்ட காசும் கிடையாது. இவங்க ரீஇம்பர்ஸ் பண்ணிருவாங்க. ஆனா கையில காசு கிடையாது. ஆ. இவங்க வேற இறக்கிட்டாங்களேன்னு நான் உள்ளயே போகல. ஓ! ரூ. 5 குடுக்கணுமேன்ட்டு வெளியிலயே நின்னுட்டு அங்கங்க ஆ. சுத்திட்டு ஆ. அப்படியே வந்துட்டேன் நானு. ஆ. உள்ளயே போல ஆக்சுவலா நானு. கேட் கிட்ட ஓகே. போனா உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. நான் வந்து ஆ. போகல. ஆ. எ அவங்க ஆக்சுவலா இறக்கி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து என்னங்கிறது இது இல்லையே. நீ என்ன வேணா எழுது. நியூஸ் தானே அவங்களுக்கு தேவை. நீ ஆமா. ஒரு ஆ. இத வந்து எப்படி பிரசன்ட் பண்ற அப்படின்னு தானே. ஆ. நான் அப்படி பார்த்துட்டு மத்தியானம் வேற எங்கேயோ சாப்பிடணுமேன்ட்டு மத்தியானம் இங்கேயே சாப்பிட்டுக்கோங்கன்ட்டாங்க அவங்க. பக்கத்துல ஓகே. ஆ. நீங்க இங்கேயே சாப்பிட்டுக்கோங்க. ஓ! நான்லாம் ஆ. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் வெளியில சாப்பிட்டதே கிடையாது அதுவரைக்கும். ஆ. மதுரைக்கு போகும்போதெல்லாம் சாப்பிட்டுருப்பேன். அப்பல்லாம் ஃப்ரெண்ட் ஆமா. இருந்தான்ல. ஆ. ஆ. தனியா நீயா போய் ஹோட்டல்ல ஆ. சாப்பிடுறதுங்கிறதுக்கு அந்த இது நான் சாப்பிடவே இல்ல. ஒண்ணுமே ஆ. சாப்பிடல. ஐயோ! ஆ. எதுவுமே சாப்பிடல. அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு சாயந்தரம் சாயந்தரம் வேன் வராதுங்கிறது எனக்கு மறந்து போச்சு. ஓ! சாயந்தரம் நீங்களா தான் ஆஃபீஸ்க்கு போயிரணும். ஆ. ஓகே. ஆ எனக்கு அது மறந்து போச்சு. அவங்க அப்படி ஓகே. சொல்லியிருக்காங்க. நான் இந்த ஆ. வண்டி வரும் வரும் நம்ம அரைகுறையா கவனிச்சுட்டு ஆ. வண்டி வரும் வரும்ன்ட்டு நான் பாட்டுக்கு சுத்திட்டு எனக்கு இடமும் ஆ. புதுசு. ஆ. எங்க ஆமா. இருக்கு? ஆ. என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு. ஆனா ஆனந்த விகடன் ஆபீஸ் வந்து ரொம்ப மெயின்லயே இருக்கு இல்லையா? ஓகே. ஆ. உடனே நான் வந்து எங்கேயோ டி நகர் அப்படியே நான் நடந்து டி நகர் போயிட்டேன். எங்க ஓ! இருந்தோ போய் எப்படியோ டி நகர் போயிட்டேன் அங்க இருந்து. ஆ. டி நகர் போக்கு ரோட்ல போய் அங்க ஆ. அந்த சிவாஜி வீடெல்லாம் எங்க பார்த்த மாதிரி எனக்கு அங்கெல்லாம் ஞாபகம் எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல ஆ. இல்ல அங்கேயே தான் இருந்தேன். கரெக்ட். எக்மோர் இதுலயே தான் இருந்தேன். அங்க ஆ. இருந்து போய் ஏதோ பஸ் பிடிச்சு ஆனந்த விகடன் சாயந்தரம் போயிட்டேன் நானு. ஓகே. ஆ. போன உடனே என்னை இப்படி திட்டுறாரு அவரு. என்ன இவ்வளவு ம். நேரம் ஆயிடுச்சு நீங்க ஏன்னா ஆ. திருப்பி ரிட்டர்ன் ஆ. ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து எனக்கு அன்னைக்கு சாயந்தரமே. ஓ! ஓகே. ஆமா. சாயந்தரம் ஊருக்கு 6:30 மணிக்கு போறதுக்கு. ஆ. போகணும். நான் வந்து ஒரு டைம்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. வாட்ச்லாம் அங்க ஆ. இருந்ததான்னு ஞாபகம் இல்ல. ஆ. கொஞ்சம் ஒரு மாரி லேட்டா தான் போனேன். ஆக்சுவலா ஆ. எல்லாரும் போற நேரத்துல எழுதுங்க அப்டின்னாரு. உடனே ஆ. சரின்ட்டு எனக்கு பசி வேற. அங்க வந்து ஒரு வடையும் அந்த ஒரு இதுவும் வச்சிருந்தாங்க. ஆ. என்னது அந்த மிரிண்டா மாரி ஏதோ ஒரு ஓகே. ஆரஞ்சு ஆ. ட்ரிங்க்.
ஆ. எனக்கா சரி நம்ம இதெல்லாம் வடையெல்லாம் அப்ப வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஆ. வடை சாப்பிடுறதுன்னா வந்து பெரிய விஷயம். ஆ. வீட்ல எல்லாம் ரொம்ப பசி இதா இருக்கிறதுனால நான் அந்த ஆ. வடை பேப்பர்ல எழுதுறதெல்லாம் அப்புறம் முதல்ல வடையை சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அதை ஆ. கொடுத்து அதை ஆமா கொடுத்து பசிக்கும்ல. எழுதி. ஆ. ஆமா, மத்தியானம் சாப்பிடலாம். அந்த பேப்பர்ல வேற அந்த இதை கொட்டிட்டேன் நானு, அந்த கூல் ட்ரிங்க்ஸ கொட்டி. அப்படி என்ன அவர் என்ன அவரு எனக்கு அப்புறம் பின்னால அவர் பேரு வந்து அரவிந்தன் பேரு, அந்த ஆ. கோஆர்டினேட்டர் பேரு. ஒல்லியா ஓகே. பயங்கரமான ஆளு அவரு, செம ஷார்ப்பு. ஆ. அவர் இப்படி முறைக்கிறாரு, என்னடா நீ லேட்டா வந்துட்டு எழுதுற பேப்பர்ல அதை கொட்டி. ஆ. நான் என்னன்னா ஸ்ட்ரால எல்லாரும் ஸ்ட்ரால குடிக்கிறாங்க, ஓகே. எனக்கு ஸ்ட்ரால குடிச்சா எனக்கு அது பத்த மாட்டேங்குது. ஒரு குடிக்கிறது பசிக்குதுல்ல. பசியில மொத்தமா டக்குன்னு சாப்பிடணும் குடிச்சிருவோம்னு தானே. ஆ. ஸ்ட்ராவ எடுத்தேன். ஆ. ஸ்ட்ரால இருந்து அது சிந்திடுச்சு. ஓகே. ஆ. ஆ. சோ அப்படி டிராப் டிராப்பா சிந்தி அதுல கொட்டி, அதை நான் தொடச்சு இந்த மிஸ்டர் பீன் பண்ற மாதிரியான வேலைதான். அதை தொடச்சு அது ஆ. அது இழுவின்னு ஒரு மாதிரி இதாயிடுச்சு. ஆ. சரின்னு அவங்க குடுத்து இப்ப எழுதணும்ல. ஆக்சுவலா இதெல்லாம் ஆமா. எழுதும் போது சைட்ல குடிக்கிறதுக்கு சைட்ல வச்சது. ஆமா. நான் ஓ! அதை ஓகே. சாப்பிடாததுல மெயினா போக்கஸ் பண்ணிட்டு ஆ. ஆ. எழுதுறதுக்கு வரும்போது சரி இப்ப என்ன எழுதலாம், அப்படி என்ன பார்த்தோமோ எழுதுவோன்ட்டு ஆ. நான் அந்த வச்சு எழுதுனேன். நான் கடைசியில எப்படி வந்து முடிச்சேன்னா, அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வெளியில ஒருத்தர் பலூன் வித்துட்டு இருந்தாரு. ஓகே. ஆ. சோ உடம்பு சரியில்லாம ஒரு குழந்தை வந்தாலும் அந்த பலூன் விக்கிறவன வச்சுட்டு ஒரு மாதிரி எழுதி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. ஓகே. ஆ. அந்த பலூன் விக்கிறவங்க ஒரே ஒரு பலூன் விக்கிறவர் ரொம்ப இதா இருக்காருன்னு ஒரு மாதிரி எழுதினேன். அந்த இது ம். எனக்கு எழுதி முடிச்சோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆ. ஃபர்ஸ்ட் என்னன்னா எழுதும் போது எனக்கு வந்துருச்சு. அப்படி என்ன பார்த்தவங்கிறத அந்த ஓகே. அட்மாஸ்பியர், ஓகே. அவங்க இந்த ஆ. ₹5 கேக்குறாங்க, ஆ. மக்கள்லாம் எப்படி இதா இருக்குது, ம். குழந்தைங்க எல்லாம் எப்படி வராங்கன்னு சொல்லி எழுதி அந்த பலூன் கார்ல இருந்து முடிச்சிருந்தேன். ம். நீ வந்து இது அவரு இத்தனைக்கும் நடுவுல அந்த பிள்ளைங்களுக்கு பலூன் காரன் சந்தோஷம் கொடுக்குறாங்கிற மாதிரி முடிச்சிட்டு ம். வந்துட்டேன். நான் அவ்வளவுதான் இனிமே. எனக்கு இவர் திட்டினதும் அதுவும் தான் ஞாபகம் இருந்ததே தவிர காலையில நடந்ததெல்லாம் மறந்தே போச்சு. ஆ. சரி அவ்வளவுதான் போல. இதுக்கு முன்னாலே நான் ஊர்ல இருந்து போகும்போதே ட்ரெயின்ல வந்து டிக்கெட் எடுக்கும்போது அது ஒரு கதை. அது நான் இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதுனால இந்த மீட்டருங்கிறதுனால அதை ஓகே. விட்டுருவோம். ஆ. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ம். ஸோ இது முடிஞ்சு வந்தாச்சு. ம். இது முடிஞ்சு வந்து ஒரு ஒரு மாசம் நினைக்கிறேன். இது வந்து ஏப்ரல் மேல வந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஓகே. ஞாபகம் ஆ. இருந்ததுன்னா என்னோட இது ஞாபகம் இல்ல. ஆ. எனக்கு வந்து அந்த இது வந்து ஜூன்ல வந்து அவங்க திருப்பி எம்டி சைன் போட்டு நீங்க ஓகே. வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான நேரத்துல வந்து இருந்தது. நான் ஓகே. வந்து ஆ. நான் வந்து எதுக்கோ நான் வந்து எங்க வீட்டுல அம்மாவோட மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு நான் தற்கொலை பண்றதுக்கான முயற்சியில இருந்து ஒரு 2, 3 ஐயோ! நாள் ஆ. என்னை எங்கேயோ ஹாஸ்பிட்டல்ல போட்டு நான் கண் முழிக்கிறேன். எங்க ஆச்சியோ யாராவது இதை கொடுத்தாங்க, ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆ. பார்த்தா நான் செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லி அந்த லெட்டர் வந்திருந்தது. ஓகே. அப்போ அந்த டைம் வந்து அப்படி என்ன சொல்றது, அவ்வளவு டிப்ரெஷன்ல இருந்தேன் ம். நானு. ம். ம். அப்படி டிப்ரெஷன்லாம் சும்மா எல்லாம் சொல்றாங்க. ஆனா ரியல் டிப்ரெஷன்ங்கிறது எங்க வீட்டுலதான் டிக்டேட்டரோட பத்தது இருக்கும் ம். ஆக்சுவலி. சோ அப்ப வந்து எனக்கு இது நல்ல இதா இருந்தது. ஆமா. நம்ம ஆ. எப்படி இது பண்ண கண்டிப்பா. போறோம். காலேஜ்லயும் வந்து எனக்கு நீங்க வந்து இதுக்கு செலக்ட் ஆயிட்டீங்க, மாசம் ₹500 ஸ்டைஃபண்ட். ₹500ங்கிறது அப்போ பெரிய விஷயம் எங்களுக்கு. ஆமா. ஆ. இதுக்கு ₹500 உங்களுக்கு நாங்க கொடுப்போம். ம். நீங்க வந்து இதுல இது பண்றதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு சைன். அந்த பேப்பர் நான் தொலைச்சிட்டேன் ஆக்சுவலா. அவரு அந்த ஓகே. அப்பாயின்மெண்ட் இது பண்ணது ஆ. அந்த 2 இதுவும். ஸோ ஓகே. இப்படி செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் நான் அதுக்கப்புறமா எனக்கு இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆ. நானா செலக்ட் பண்ணி போனது. ஆ. ஆ. அப்புறம் எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல ப- பக்கத்து வீட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு ஒரு நாள் போன் வந்தது. ம். இல்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது செலக்ட் ஆனிச்சு, உங்களை வந்து 2 நாள் உங்களுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் ஓகே. சென்னையில ம். அப்படின்னு சொல்லி 2 நாள் ட்ரைனிங் ஜூன் ஓகே. மாசம் நடக்கும். இது மே மாசம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆ. ஜூன் மாசம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ம். ஜூன் 16, 17 அந்த டேட் மோஸ்ட்லி அவங்க ஒரு டேட் தான் வைப்பாங்க. ஓகே. அப்ப வந்து அந்த ட்ரைனிங் நாங்க வந்து உங்களுக்கு இது பண்றோம் ம். அப்படின்னு இதுல செலக்ட் ஆனவங்க எல்லாம் அங்க கூப்பிட்டு ஒரு ம். ட்ரைனிங் போன வருஷம் நல்லா பண்ணவங்க எல்லாம் வந்து அவங்க ஃபெலிசிட்டேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஓ! எல்லாம் ஆ. பரிசும் இதுவும் கொடுப்பாங்க. ஆ. அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணவங்கள மட்டும் கூப்பிடுவாங்க. ஓகே. ஆ. ஓரளவுக்கு இது பண்ணவங்க இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ.
சோ அப்பதான் நான் இங்க போறேன், தீபா செலக்ட் ஆயிருந்தாங்க. ஆ, நிறைய பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க வந்தது எல்லாரும். ஆ, சோ எங்களுக்கு அங்க ட்ரைனிங் அப்பதான் வந்து முந்தின நாள் தான் அந்த கும்பகோணம் தீ விபத்து நடந்திருந்தது. அந்த ஆ, பள்ளி ஆ. தீ விபத்து. வெள்ளிக்கிழமை தீ விபத்து. எங்களுக்கு சனி, ஞாயிறு எங்களுக்கு அங்க அங்க வந்து மீட்டிங். அப்போ இரா சரவணன்னு கும்பகோணத்துல இருந்து ஒரு ரிப்போர்ட்டர். ம். சோ எங்களுக்கு அத பத்தி தான் ஃபுல்லா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி ஒரு பத்திரிக்கையாளனோட வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது. ட்ரெய்னிங்கிறது ஓகே, வேற வேற உள்ளவங்க பேசுவாங்க. எம்டி பேசுவாரு, பொய் சொல்லக்கூடாது. நீங்க ஓகே. வந்து லாஜிக் வந்து கரெக்ட்டா எழுதணும். ம். ஒருத்தங்க வந்து நீங்க பொய் இது பண்ணீங்கன்னு ஒரு வெண்ணெய் கதையெல்லாம் சொன்னாரு. ஒருத்தன் வந்து வெண்ணெயில வெண்ணெய் வியாபாரி வந்து வெண்ணெய வச்சு பொய் சொல்லுவான். அது எப்படி அவனுக்கே இதா இருந்தது அப்படிங்கிறது. எங்களுக்கு வந்தாங்க ஓகே. நெறைய பேர். சுசி கணேசன், ஆ. எஸ். ராமகிருஷ்ணன், ஓ, ஓ! ஆ. அதுக்கு இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்ப நேர்ல இவங்கெல்லாம் மாணவ ஆ. பத்திரிகையாளர்கள். முன்னாள் மாணவ பத்திரிகையாளர்கள். ஓ! அவங்க வந்து ஆ. எங்களுக்கு இது பண்றாங்க. எப்படி இது ஓகே. பண்றோம் ஆ. அப்படிங்கிறத சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்துல இருந்து ஒருத்தங்க, ஒரு மேடம் ஒருத்தங்க வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. சோ இப்படி ஓ! பழைய இது ஓகே. எல்லாரும் எஸ். இதுல ராமகிருஷ்ணன் ஃபெலிசிட்டேட் மாணவ பண்றவங்க. பத்திரிகையாளரா இருந்தவங்களாண்ணா? அ. ஆமா. அவரு ஓ! மாணவ ஓகே. பத்திரிகையாளரா இருந்தவர் தான். ஓ! அவரு வந்து ஓகே, ஓகே. அவரு சொன்னாரு, "நான் மாணவ பத்திரிகையாளரா இருந்தாலும், அப்போ வந்து ஒரு இது கூட செய்தி அனுப்புனதே இல்ல. கதையா தான் அனுப்புனேன். ஆ, சோ ஆ. ஓஹோ! கதைய நீங்க ஏன் கதையா அனுப்புறேன்னு கேட்டா, ஏன் கதை நீங்க போட மாட்டீங்களான்னு கேட்டேன். ஓகே. அப்புறம் கதை போட்டாங்க." அப்படின்னு ஆ, சொல்லி அவரு ஒரு புலி எழுதின கதை அதெல்லாம் அப்போ ஆ, அவரோடது துணை எழுத்து வந்துட்டு இருந்ததுன்னு நெனைக்கிறேன். ஆ. துணை எழுத்துன்னு ஒரு இது அவரோடது விகடன்ல வந்துட்டு இருந்தது அந்த டைம்ல. துணை எழுத்தோ, ஓகே. கதாவிலாசமோ ஏதோ ஆ. ஒண்ணு வந்துட்டு இருந்தது அந்த டைம்ல. ரொம்ப ம்ஹ்ம். அவரு ரொம்ப இது. ஆ. சோ அவரு, அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விகடன் பிரஸ்ல கூட்டிட்டு போய் எங்கள காட்டுனாங்க. ம். எப்படி பத்திரிக்கை அச்சாகுது? ம்ஹ்ம். எப்படி இஷ்யூ வருது? என்னன்னு சொல்லிட்டு, அந்த கும்பகோணம் தீ விபத்த வந்து கவர் பண்ணவரு அவர் சொல்றாரு. அவரு அங்க இருந்து அ. பேசினதுன்ட்டு அந்த 2 நாள் நல்லா இதா இருந்தது. எனக்கு ஓகே. அந்த 2 நாளும் மத்தியானம் சாப்பாடு எப்படா வீட்டுக்கு போவோம்? கூட்டத்துல ஆ, இருந்தாலே ஒரு மாரி இதா இருந்துட்டு இருந்ததுனால, அந்த ஆ. இதாவே இருந்துட்டு இருந்தது. ஆனாலும் இதெல்லாம் இவங்களெல்லாம் பார்க்கிறதே ஒரு விஷயம் தானே. ஆமா. ஆ. எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. நான்லாம் ஒரு கேள்வி ம். கேட்கல. எஸ். ம். ராமகிருஷ்ணன்ட்டலாம் நெறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஓகே. இது பண்ணாங்க. அப்போ எங்களுக்கு எங்க முந்தின செட்ல இருந்து அதுக்கு எங்களோட ஒரு செட்டு மூத்தவர் வந்து ஞானவேல். தாத்தா ஞானவேல் வந்து எங்களுக்கு ஒரு செட் சீனியர். ஓகே. ஞானவேல் வந்து சீனியரு. எங்க கூட இருந்தவங்க இதுல இருந்து பரிசு வாங்குனவங்க வந்து பிரியதர்ஷினி ஒருத்தங்க உண்டு. ஓ! கோவில்பட்டி. ஆ. அவங்க. மதுரையில இருந்து ஜனனின்னு ஒருத்தங்க. இவங்கெல்லாம் எல்லா இதுல இருந்து இது பண்றவங்க. அவுட்ஸ்டாண்டிங் வாங்குனவங்க இவங்கெல்லாம். ஓகே. ஆ. அப்புறம் பாசா மனுஷ் நந்தன் ஒருத்தர் உண்டு. மனுஷ் ம். நந்தன்னா அந்த இவர் இருக்காரு. அவரு இப்ப பெரிய கேமராமேன் ஆக்சுவலி. ஓ! ஓகே. ஹிந்தில எல்லாம் அவரு நீங்க அந்த மனுஷ் நந்தன் பேர் போட்டீங்கன்னா தெரியும். ஷாருக் கான் படத்துக்குலாம் அவரு கேமராமேன். பெரிய ஓ! லெவல் கேமராமேன் ஓ! ஆக்சுவலா. ஆ. சோ அவரு போட்டோகிராஃபர் இதுல. அவங்க எல்லாம் வந்து ம்ஹ்ம். அவுட்ஸ்டாண்டிங் வாங்குனாங்க. ஓ! எங்க சூப்பர். இதுலயுமே ஒருத்தர் வந்து என் ரூம்மேட்ல ஒருத்தர் இருந்தாரு ஆக்சுவலி. ஆ. எங்க செட்ல வந்தவங்க எல்லாருமே வந்து நல்லா ஷைன் பண்ணாங்க அந்த இதுல. ஓ! சூப்பர். ஆ. நீங்க எனக்கு உங்க மனைவியோட காதல் எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க. நீங்க ஒண்ணும் பண்ணல அப்படின்னு அந்த குரல் கேட்காத ஆ. விழிக்கிறது மைண்ட் வாய்ஸ். சோ இது பண்ணி நாங்க வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் 2வது நாள் இவங்க இந்த பிரியதர்ஷினி எனக்கு கால் பண்றாங்க. ஏதோ தினமலர் பதில் பக்கத்து வீட்டுக்கு. ஓகே. என்னடா ஆ. பக்கத்து வீட்டுக்கு கால் வருதுன்ட்டு வந்து பார்த்தா, அவங்க அவங்க சைடுல ஏதோ ஒரு கொலை நடந்திருக்குது என்னன்னு போய் ஆக்சுவலா யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ம். இவங்க வந்து சரி இவங்க இருக்காங்களே என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சைடு நியூஸ் என்னன்னு பார்க்கறதுக்காக பார்த்துட்டு அவங்களே கேட்டு அது எதனாலன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் கூப்பிடல. ஆ. அந்த ஒரு இதுக்கு மட்டும் கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. சோ நானும் ரெஸ்பான்ஸ் இப்ப 2 சைடும் ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தா நல்லா இது பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களே இது பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சொல்லுவோம்னு சொல்லியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. சோ ம். அது என்னன்னா, ஒரு எங்க சைடு விக்ரமசிங்கபுரத்துல இருந்து ம். ஒரு கொலை. ஒரு ஓகே. ஹஸ்பண்டே வந்து ஒய்ஃப வந்து விளக்க வச்சு அடிச்சு கொன்னு. கேஸே பயங்கரமா இருக்கு. ஆமா. ம். என்னோடது எல்லாமே வந்து கொலை, கொள்ளை, அதுக்கப்புறம் ஓகே. கொலை இல்ல, கொலை, அதுக்கப்புறம் நரபலி, ஆ. அப்புறம் புதையல் எடுக்கிறதுன்ட்டு நெறைய ஆ. விஷயங்கள் தான் எனக்கு வந்தது. ஆ. ஸோ அந்த இது இதாச்சு. நான் போய் ஓகே. பார்த்தேன் அவங்க இதுல. ஜோசப்ன்னு ஆ. அப்போ எங்களோட போட்டோகிராஃபர் இருந்தாரு. ஆ. சோ அது எல்லாமே இதுல நீ பத்திரிக்கைக்கு எழுதுறதுக்கு என்னன்னா, ஜூனியர் விகடன் வாரம் 2 தடவ வரும். ஓகே. சோ நீங்க அனுப்புற மேட்டர் அப்பலாம் இப்ப மாரி இமெயில் உண்டு அப்போ ஆக்சுவலி. ம். ஆனா நமக்கு மொபைல்ல இருந்தோ, இதுல இருந்தோ பிரவுசிங் சென்டருக்கு போய் அனுப்ப முடியும். தமிழ் டைப்பிங்லாம் தெரியாது. ம். சோ ஃபோட்டோஸ்லாம் நம்ம கொரியர் தான் அனுப்பணும்.
ஓகே. பத்திரிக்கை இந்த ஆ. மேட்டருமே கொரியர் தான் அனுப்பணும் ஆ. எழுதி. எழுதி அனுப்பணும். ஆ. ஆமா. சோ உங்களுக்கு வந்து எனக்கு இதெல்லாம் பின்னால எனக்கு தெரியுது. நம்ம ம். எழுதுறதுனால வரல நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது நம்ம இதுக்கு வந்து பத்திரிக்கையில ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். ம். அதுல அந்த டைமிங் இப்ப நீ இன்னைக்கு அனுப்புறேன்னா, புதன்கிழமை வரணும்னா, ஓகே. திங்கட்கிழமைக்குள்ள போயிடுச்சுன்னா, அவங்களுக்கு அத பார்த்து படிச்சுட்டு, அது ஆ. நியூஸ் வேல்யூ இருந்ததுன்னா போடுவாங்க. ஓகே. ஆ. சோ அந்த மாரி இருக்கு அதுல. சோ இது ம். நான் ஃபர்ஸ்ட் இது எழுதுறப்போ, ம். ஃபர்ஸ்ட் இதே எனக்கு வந்து 2 பக்கம் வந்துருச்சு. அந்த என்னன்னா, நான் டைட்டில் வந்து எப்படி இந்த கட்டுரை எப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து ம். ஒய்ஃப வந்து இது பண்ணியிருந்தான். கொலை பண்ணியிருந்தான். நீங்க நேத்து ம். பேசுனீங்கல்ல குடும்பத்துல கணவன், மனைவி. நான் அத ஃபுல்லா கேட்கல. ஓகே. நீங்க ஆ. என்ன சொல்லுது பாட்காஸ்ட்ல ஆமா. வந்து கணவன், கடைசி மனைவி. லாஸ்ட் நீங்க ஏதோ எபிசோட வந்தது. நீங்க ஏதோ ம். குடுமிப்பிடி சண்டையா லைட்டா விட்டுறீங்க. அவனுக்கு சண்டை வந்து ஆ. விளக்க வச்சு அடிச்சு கொன்னுட்டான் 2 பேரையும். ஐயோ! ஆ. சோ அதுதான் அந்த இது ஆக்சுவலா. ஆ. சோ நான் எப்படி எழுதியிருந்தேன்னா, அந்த இது எல்லாத்துலயுமே ஒரு நியூஸ் வேல்யூவோட நீங்க எப்படி அத பிரசன்ட் பண்றீங்கங்கிறதும் ஒரு இது இருக்கு ஆக்சுவலி. ம். 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 சோ இதுல நான் எப்படி எழுதியிருந்தேன்னா, குத்து விளக்க வச்சு நம்ம வந்து யார இப்போ ஒரு நம்ம வீட்டுக்கு வர்றவங்க ஆ. மருமகளோ, இல்ல ஆ. மனைவியோ அவங்கள வந்து குடும்பத்துக்கு வந்தா குத்து விளக்கு ஏத்த வந்த குத்துவிளக்கோட தான். பொண்ணு ஆ. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ. இது எனக்கு யார் சொன்னான்னா, விளக்க வச்சு அடிச்சிருக்காருன்னா, உள்ள நம்மள டாக்டர்லாம் நம்மள பார்க்க மாட்டாங்க. ஆ. நான் சின்ன பையன் காலேஜ்ல இருந்து அப்புறம் தெரிஞ்சது எனக்கு. ஓகே வேல்யூ இருக்கு. பிரஸ்ன்னு சொல்லி ஐடி கார்ட காமிச்சா விடுவாங்க. ஓ! ஓகே, ஓகே. ஆ. அப்படிங்கிறதெல்லாம் இது இது ஃபர்ஸ்ட் டைம். நான் நேத்து வந்து ஆ. இறங்கியிருக்கேன். 2வது நாள்ல இது நடக்குதுங்க. அடுத்த ஆ. ஆ. சோ உடனே இது பண்ண உடனே, ம். அவன் எனக்கு இந்த வெளியில அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருப்பார் தெரியுமா? அந்த பணத்தெல்லாம் எடுத்து. ஆ. அவரு ஆ. வெளியில தண்ணிய போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. ஆ. நம்ம ரேஞ்சுக்கு அவர்ட்ட தான் பேச முடியும்ட்டு, ஆ. என்னென்ன ஆச்சு அப்படின்னு அவர்ட்ட போய் கேட்ட உடனே, அவரு இந்த மாரி விளக்காலயே அடிச்சு கொன்னுருக்கான்ப்பா. இது எந்த நியூஸ்லயும் வரல ஆக்சுவலா தமிழ் ஓகே. இதுல. ஆ. ஆ. கொலை கருவி வந்து ஆயுதமா இது ஆ. பண்ணது குத்து விளக்கு. சோ அந்த ஓகே. நம்ம ஊர் சைடுல நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த விளக்கு வந்து பயங்கரமா இருக்கும். ஆ. நமக்கு இந்த இந்த ஒரு நம்ம சைஸுக்கு ஒரு விளக்கு இருக்கும் தெரியுமா? 6, 7 அடி. ஆ. ஆ. அந்த 6 வாஸ்து அடிக்கு அந்த விளக்கு அந்த ஒரு மாரிலாம் சொல்லுவாங்க. ஆ. இல்ல. நம்ம எல்லார் ஆ. வீட்லயுமே நம்ம இந்த நீலாம் ஒரு விளக்கு வச்சிருப்ப தெரியுமா? ஆ. சின்னது இல்ல, பெருசு. அதான், அதான். அதுல ஆ. நம்ம ஆ. அந்த சைஸ் அளவுக்கு இருக்கும் அது ஆக்சுவலா. இந்த ஓகே. ஆ. ஒரு படத்துல கூட இது ஆக்சுவலா இத வச்சு விக்ரம் ஒரு படத்துல ஒருத்தன அடிச்சு கொல்லுவான் தெரியுமா? அதே மாரி தான். ஆ. ஆ. அந்நியன்ல ஒரு வருமானவா? இல்ல. ஆ. அந்நியன் இல்ல. விக்ரம் வந்து கே.எஸ். ரவிக்குமார்லாம் இருப்பாங்க. ஓகே. பசுபதிய வந்து ஒரு இதுல அடிச்சு கொல்லுவான் அந்த மாரி. ஏன்னா ஓ! அப்புறம் தான் அந்த சரி, படம் சரி. வந்தது ஆ. பின்னால. ஆ. ம். சோ, இவங்க அடிச்சு கொல்லியிருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்க. நான் அந்த குத்து விளக்குங்கிறதுனால, நான் அந்த பெண்ண வந்து இப்படி சொல்லியிருந்தாங்க, இப்படி எழுதியிருந்தாங்கன்னு ஆ. சொல்லி, மத்தது அவங்களோட இஷ்யூ. ஃபேமிலி ஓகே. இஷ்யூ. அவங்க ஆ. அவர் ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணாரு, அவங்க வீட்ல இருந்தே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாரு. ம். அவங்க அ அம்மாட்ட போய் பார்க்கிறப்போ, அவங்க கல்யாண ஆல்பத்த காட்டுனாங்க. அதுல அவங்க 3 பேர் இருக்கிற ஃபோட்டோவ அவர் எடுத்துக்கிட்டாரு ஆக்சுவலி. "பாத்தீங்களா, ம். நானே எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட சொல்லல" அப்படின்னாரு. ஓகே. சரின்ட்டு ஆ. அதுல இன்னொரு இது என்னன்னா, ஆ. அந்த கிரைம் சீன் போட்டோகிராஃபி இருக்குல்ல, அந்த போட்டோ. ஆ. ஆ. அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலா. ஓ! அவருக்கு சரி. தெரிஞ்சிருந்தது அவர. ஆ. நான் அவர்ட்ட குடுத்துர்றேன்ப்பா, அந்த போட்டோ நான் குடுத்துர்றேன் அப்படின்னு போட்டோ சைடு எனக்கு பிரச்சனை இல்ல. அவரு என்ட்ட ஆ. சொல்லிட்டாரு, "நீங்க போங்க வீட்ல போய் எழுதுங்க." இது ஒரு ஓகே. நாள் ஆயிடுச்சு. ஆ. இது ஆ. விகேபுரம் போய், ஆ. திருப்பி திருநெல்வேலி போயின்ட்டு எல்லாமே கரெக்ட்டா எனக்கு ம். அப்பல்லாம் எங்ககிட்ட வெஹிக்கிள் கிடையாது. பஸ் புடிச்சு ஒரு ம். இடத்துக்கு ம். போனோம். ஆமா. ஆ. அங்க இவங்கள போய் பார்க்கணும். டக்கு டக்குன்னு ஆ. நடந்துருச்சு எனக்கு எல்லாமே. ஆ. போய் எழுதி அனுப்புனேன். அவங்க எடிட்டோரியல் இதுக்கு அவர் போட்டோ அனுப்பிட்டாரு ஜோசப். எனக்கு ஆ. பார்த்தா 2 நாள்ல வந்துருச்சு. இது வந்ததே எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஆ. ஜூனியர் விகடன்ல வந்துருச்சுங்கிறதே எனக்கு 2 பேஜுக்கு ஓகே. கொலை ஆ. கருவியான குத்து விளக்குன்னு சொல்லி பெருசா வந்திருக்குது. ஓகே. ஆ. சோ 2 பேஜ்ல வர்றதுங்கிறது பெரிய விஷயங்கிறதே எனக்கு ஆமா. அப்புறம் தான் ஆ. தெரியும். நான் நினைச்சிருக்கேன் அது எழுதுனா வந்துரும் போல. ஆ. நீங்க எழுதுனது அப்படியே வந்துருச்சா? இல்ல அவங்க கொஞ்சம் எடிட் பண்ணி அந்த மாரி அதே தான் அதே கன்டென்ட்ட அப்படியே எடிட் பண்ணி தான். போட்டாங்க. அவங்க எடிட் ஆ. பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. அவரு என்ட்ட ஓகே. கேட்கவும் செஞ்சாரு. ஆ. அறிவழகன். அவரு தான் இப்போ வந்து ஜூனியர் விகடனோட ஆசிரியரா இருக்கிறாரு. ஓ! அறிவழகன்னு. சரி, சரி. ரொம்ப ஆ. அதுல விகடன்ல என்ன ஒரு பியூட்டின்னா, ஆ. அவங்க வந்து அவ்ளோ இதா இருந்தாலும், நம்ம ஸ்டூடண்ட் லெவலா இருந்தாலும், ஆ. நம்மள அவங்க அந்த லெவலுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஓகே. ஆ. அவங்கள மாரியே மரியாதை குடுத்து, ம். கரெக்ட்டா அந்த இதுக்கு ம். சொல்லி, டவுட் ஆ. எதுனாலும் சொல்லி, ஆ. நான் அப்போ ஒழுங்கா பேசல, அவங்க கிட்ட இது பண்ணலங்கிறதுனால, அந்த வாய்ப்பு வந்து ம். பயன்படுத்திக்கல பெருசா. ஆனா ஓகே. அந்த இன்டராக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்கு. இருந்தது. ம். அவர் கேட்டாரு. முஸ்லிம் அது கிறிஸ்டியன் வீடு. ஓகே.
அவரு ஒரு டவுட் கேட்டாரு. ஆ. கிறிஸ்டியன் வீட்ல குத்து விளக்கு குத்து விளக்கு. பயன்படுத்துவாங்களா ஆ. அப்படின்ட்டு. இல்ல எங்க ஊர் சைடு இருக்கும் சார். அவங்க வந்து ஆ. எல்லாமே கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் தான் மோஸ்ட்லி. ஆ. ஆ. சோ அதனால அந்த ஓகே. இத அவங்க பண்ணுவாங்கன்னோனே, அவர் அத எழுதி 2 பக்கத்துக்கு வந்துருச்சு ஆக்சுவலி. ஓ! சூப்பர். ஆ. நான் எங்க ஊர்ல வந்து ஒரு ஆச்சி இறந்து போயிருந்தாங்க. ம். திருநெல்வேலியில. ம். திருநெல்வேலி அந்த ராசு நல்ல பெருமாள் மாமாவோட அம்மா இறந்து போயிருந்தாங்க. ஆ. ஓ! ஆ. சோ நான் அது மறுநாள் இது ஆ. நியூஸ் வந்தது. மறுநாளே நாங்க அங்க ஆட்சிய கூப்பிட்டு அங்க போறோம். எல்லாம் எங்க மாமாலாம் வந்து எனக்கு இது வந்ததே தெரியாது. ஆ. அவங்கலாம் வந்துடுச்சு. என்ன உன்னோட இது பார்த்தேன். வந்து என்னோட இது என்னது பார்த்தாங்க அப்படின்னு ஓகே. எனக்கு இப்படி ஆ. தோணுது. என்ன உங்க என்ன நேம் பார்த்தாங்க போட்டே வந்துருச்சு. ஆ. ஆமா. நான் ஆ. செலக்ட் ஆயிட்டேங்கிறது தான் பத்திரிக்கையில பேர் போட்டு வந்துரும்ல. விகடன்ல ஆ. எல்லாரும் ஆமாமா. இதோட ஆ. படம் போட்டு வந்துரும். ஆ. அந்த இஷ்யூ வந்தது. நான் சரி அதுதான் வந்துருச்சு ஆல்ரெடி ஆ. எல்லாரும் ஆ. பார்த்துட்டாங்களே. அது ஒண்ணு. ஆ. அந்த அது கட்டுரையும் வந்து ஆ. அடுத்த வாரமே இந்த கட்டுரையே வந்துருச்சு. கட்டுரை வந்து இல்ல அதுலயும் நான் பேர் கட்டுரைய போட்டு ஆ. ஆமா. இவங்க என்ட்ட சொல்றாங்க, "நீ அப்படி எழுதியிருக்க கூடாது. இத ஓ! கொஞ்சம் நீ ரொம்ப கொடூரமா எழுதியிருக்க." ஆ. என்னடா இது இவங்க இது வேற சொல்றாங்க. ஆ. கொடூரமா எழுதியிருக்க. இவ்வளவு ஆ. கொடூரமா எழுதாத. மக்கள்லாம் பயந்துருவாங்க. கொடு ஓகே. சரி போ. எனக்கு நான் வந்துருச்சுங்கிறதே எனக்கு பெரிய நியூஸ். ஆமா. ஆ. அவ்வளோ அப்புறம் பெரிய ஜோசப் சாருக்கு பத்திரிக்கையில கால் அப்ரூவ் பண்ணேன். பண்ணி போட்டுட்டாங்கன்றதே பெரிய விஷயம்ல. போட்டுட்டாங்க. இத எல்லாரும் வேற படிக்கிறாங்க. எனக்கு ஸ்கூல்ல ம். எல்லாரையும் எனக்கு வந்து இதோட அப்ப வந்து இது வந்து ரொம்ப நெறைய பேர் ரீச் ஆகும் ஆக்சுவலி. ம். ம். இந்த அளவுக்கு சோசியல் மீடியா இதெல்லாம் ஆமா. இப்பதானே ஆ. பேப்பர் படிக்கிறதெல்லாம் குறைஞ்சிருக்குது. ஆ. ஜூனியர் விடலாம். அப்ப நாங்க வந்து ஒரு அவ்வை ஆசிரமம்னு ஒரு இதுக்கு போவோம். ஆ. அவங்க டியூஷன் எடுக்கிறதுக்கு போவோம். அங்க ம். உள்ளவங்க சொல்றாங்க, "ஏய் நீ அந்த குத்து விளக்கு மேட்டர் சூப்பர் நானு ஒருத்தன் செத்துக்க எனக்கா நம்ம ச்சீ நம்ம இதுல ஆ. நமக்கு எனக்கு என்ன பெருமை இருக்கு இதுல? ஆமா. எவனோ ஆ. ஒருத்தன் செத்து ஒரு குழந்தைய வேற அடிச்சு கொன்னுருக்காங்க. அது ஒரு ட்ராஜடி தானே. ஆ. ஆமா. ம். இதுல எனக்கு வந்து இதுக்கு பரிசு வேற ரூ. 1500. ஓ! பரிசு இல்ல. அந்த இது ஓ! சரி, சரி. ஆ. பப்ளிஷ் ஆச்சுன்னா வரும் ஆக்சுவலி. பப்ளிஷ் ஆ. ஆச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு ரெமுனரேஷன் வரும். அவங்க அந்த நான் பிரியதர்ஷினி தேங்க் பண்ணேன். ரொம்ப நல்லது நீங்க சொன்னீங்க இதாச்சு. ஆ. பரவால்ல நீங்க நல்லா எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி இதாயிடுச்சு. ஆ. இது பண்ணோனே நான் வந்து உடனடியா என்ன சொல்றது? ம். வந்தவொடனே பெரிய லெவல்ல போர் அடிச்ச ஃப்ளூக்ல போர் ஆமா. ஆ. அடிச்சோம்னா ஆக்சுவலா எனக்கு ஆ. வந்தவொடனே டக்குன்னு வந்துருச்சுன்னோனே எல்லாருமே எனக்கு எங்க ஊர் சைடுல இருந்து ஒரு கவுன்சிலர்லாம் எங்க வீட்டுக்கு வந்துட்டான். ஓ! ஆ. எங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து ஊழல் பண்றாங்க. இந்த ஆ. இதுல இருந்து அத நமக்கு அதெல்லாம் எடுங்கன்னு. ஆ. புரியும். அவன் என்ன சொல்றான்னே புரியல ஆக்சுவலி. ஆ. 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 ஆக்சுவலா நம்ம ஊர் சைடுல நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. ஆ. கொஞ்சம் எழுதி இது பண்ணியிருந்தா நல்லாவே நீ இது பண்ணியிருந்திருக்கலாம். அந்த என்ன ஆ. சொல்றது? நமக்கு அந்த அளவுக்கு அதுல இது பண்ணி அதுலலாம் இது பண்ணி பண்றதுக்கு இது இல்ல. ஆ. ஆனா எனக்கு கிடைச்சது நான் அதுக்கப்புறம் எழுதவே இல்ல. இது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் நியூஸ்லாம் நம்ம எங்க போய் இல்ல தேடுறது? அது அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க ஆ நீங்களா நியூஸ் வேல்யூ இருக்கிறதா தேடி அந்த மாரி எழுதி அனுப்பணுமா? இல்ல அவங்களே அசைன்மென்ட் மாரி குடுப்பாங்களாண்ணா? அவங்க வந்து ஆக்சுவலா உங்களுக்கு நீங்க எழுதுறது தான் ஆக்சுவலி. நீங்க ஆ. அவங்களுக்கு யாரையும் ஃபாலோ பண்றதுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஓகே. ஆ. இப்ப அடுத்தது வந்து நீ என்ன எழுதணும்னா, நான் கொஞ்ச நாள் இது வந்து ஒரு 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 1 வருஷத்துக்கு உள்ளது இல்ல. ஆ. நீ வந்து ஆக்சுவலா உனக்கு ஆமா. வந்து 5 ம். பத்திரிக்கை, 6 பத்திரிக்கை இருக்குது. அவள் விகடன் ஆமாமா. ஆ. இருக்குது, ஆனந்த விகடன் இருக்குது, ஆ. அப்புறம் சுட்டி விகடன், சக்தி விகடன். ம். அப்பதான் ம். நாணய விகடன் புதுசா வருது. ஆ. மோட்டார் விகடன் ஒண்ணு வந்துட்டு இருந்தது. அப்ப ஓகே. அந்த டைம்ல வந்து புதுசு புதுசா இவங்க இளமை விகடன், சுஜாதாவோட இதுன்னு அப்ப ம். புதுசு புதுசா அவங்க சப்ளிமெண்டரி விட்டு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆ. புதுசா ஆ. நம்ம என்னென்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ ம். நீங்க வந்து எழுதுறதுக்கு என்னென்ன இதுல கரெக்ட்டா இருக்கும், அதுல கரெக்ட்டா இருக்கும்னு ஐடியாஸ் பண்ணி ஓகே. ஆ. ஒர்க் பண்ண ஆ. ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, அவென்யூஸ் ஏகப்பட்டது இருந்துட்டே தான் இருக்கு. ஆ. நமக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்லணும். எனக்கு என்ன பிரச்சனைன்னா, எனக்கு என்னோடது எழுதுனா வந்துரணும் அப்படிங்கிற மாரி. எழுதுறதெல்லாம் ஓ! ஆனா சரி. எனக்கு அப்படித்தான் நடக்கவும் ஆ. செஞ்சது. ஆ. எனக்கு ஓகே. அப்படித்தான் நடக்கவும் செஞ்சது. நான் ஆ. எழுதுனது எல்லாமே வந்துடுச்சு. ஆ. அதுக்கப்புறம் நாங்க இந்த மீட்டிங்ல நடுவுல வந்து மீட்டிங் கூப்பிடுவாங்க. ஆ. இன் பிட்வீன் அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் யாரோ ஒருத்தர் வந்துட்டு சென்னையில இருந்து வந்து ஒரு தடவை தான் எங்களுக்கு அப்படி வந்தது. ஆ. அவர் வந்து கூப்பிட்டு மீட்டிங்ல வந்து கேட்பாரு. இத மாரி என்ன இதுன்னு. அப்பதான் எனக்கு தெரியுது இவனுங்கல்லாம் நெறைய எழுதி எழுதி அனுப்பிட்டு இருக்கானுங்க. நான் எழுதுறது மட்டும் தான் வந்துட்டு இருக்குதுங்கிறதே எனக்கு அப்பதான் புரியுது. ஓகே. ஆ. நான் நெனச்சுட்டு இருக்கேன், சரி எழுதுனா வந்துரும் போல இருக்கு ஓ! அப்டின்ட்டு. ஆ. அப்ப இவங்க சொல்லும்போது தான் நான்லாம் 10, 15 மாசம் நான் இப்ப 20 இது ஆக்சுவலி அதுதான் வேல்யூ. எனக்கு ஓகே. பின்னால புரியுது. ஆ. நம்மகிட்ட திறமை இருக்குது. ஆ. ஆக்சுவலா ஒரு சி இது கம்ப்ளீட்டா திறமை மட்டும் போதாது. ம்.
உனக்கு அந்த நியூஸ் இது நேரம் நீ அனுப்புற இதுன்னு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு பாரு. ஆ, ஆ. சோ அதனால ஒரு ரீசன். இப்போ நீங்க இப்போ என்ன சொல்றது, நீ ஒரு இந்த கொலை கருவியோட குத்து விளக்கு அப்போ வீரப்பனை சுட்டு நாங்க இருக்கும்போது தான் வீரப்பனை சுட்டாங்க. ஓகே. ஆ. சோ அப்போ நீ அனுப்பியிருந்தா வீரப்பன் மேட்டர்ல இதை போட்டிருக்கவே மாட்டாங்க, பத்திரிகையோட பேஜ் பூரா அதுக்கே போயிருக்கு. ஆமா. ஆ. சோ உனக்கு அவங்களுக்கும் பேஜ் தேவையாப்படணும், இது ஒரு வேல்யூ ம். இருக்கணும், நீ எழுதியிருக்க அதை பிரசன்ட் பண்ணது ஒரு எல்லாம் சேர்ந்து வந்து இதுவும் சேரணும். ம். சோ அப்படி இருந்தா இது இதாகும். சோ அப்போ இவங்க அப்போ வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்டோரி அப்படின்னு நான் அதுக்கு உதாரணம் நான் சொல்றேன். இந்த ஸ்பெஷல் ஸ்டோரின்னு ஒரு இது அவங்க இது பண்ணாங்க. ஓகே. நான் என்னோடது பூரா ஜூனியர் விகடன்ல தான் வந்திருக்கு ஆக்சுவலி மோஸ்ட்லி. ம். ம், ஆனந்த ம். விகடன்ல 2 வந்தது. ஓ! ஆனந்த சரி. விகடனுக்கு ஆ. வந்து இப்ப யோசிச்சு பார்த்தா நம்ம ஒரு 10 கட்டுரை வந்திருக்குது, 10 12 ஓகே. வந்திருக்குது அவ்வளவுதான். ஆ. ஆனா ஓ! கான்ட்ரிபியூஷன் பண்றப்போ எனக்கு இடையில எல்லாம் சும்மா நான் என்னாச்சு, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்ல, காலேஜ் போயிட்டு வந்துருவேன், இதுக்கு எதுவுமே யோசிக்கவே மாட்டேன், ஒர்க்கும் பண்ண மாட்டேன். ஆ. அப்படி என்ன பண்ணனே தெரியாது நமக்கு, ஆ, ஆ. என்ன இது பண்றதுன்னு தெரியாது. அப்படிங்கிறப்போ நான் அப்படி டிப்ரெஷன் அப் அண்ட் டவுனா தானே இருந்துட்டே இருக்கும் உனக்கு. ம், ம், அதுல இருந்து ம், எதுவுமே இது பண்ணல. ம். சோ அப்போ இதுல இது பண்றப்ப நான் என்ன பண்ணேன், இந்த அபயாசிரமத்துக்கு வந்து அந்த டீச்சிங் அப்ராட்னு ஒரு இதுல இருந்து வருவாங்க ஆ. அவங்க. இது வந்து ஆனந்த விகடன்ல, இது ஜூனியர் விகடன்ல வந்துச்சு. ஓகே. ஆனந்த விகடனுக்கு வந்து எனக்கு எங்க வீட்டு பக்கத்து வீடு வந்து இந்த மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ், ரமணி ஆ, பரத்வாஜ்னு பேர் ஆ, இருக்கு. ஆ. அவரு பரத்வாஜ் தெரியும்ல உனக்கு, ஆ, தெரியுது. ஜே அந்த ஜெமினி, படம்லாம். ஆ, ஜெமினி. ஆ, ஓப்போடு அந்த இதெல்லாம் இது ஆ, பண்ணியிருந்தாரு. சோ அவர் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு. ஆ, ஆ, சோ அவரு அப்போ ஊர்ல இருந்து வந்திருந்தாரு. ஆ. அவருக்கு அப்பதான் இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ங்கிற படம் அவருக்கு கமிட் ஆயிருந்தது. ஓகே. ஆ. சோ உடனே அவர் வீட்டுக்கு வந்த உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், அவங்க இதுல அவங்க ஆ. பக்கத்துல பக்கத்து வீடு தானே, அவங்க வீட்டுல உள்ளவங்களை ஆமா. ஆ. தெரியும். ஆ, ஆ, உடனே நான் வந்து ஒரு இன்டர்வியூ இது பண்ணுவாமா உங்ககிட்ட ஆ. விகடனுக்குன்னா, அவர் சரின்ட்டாரு ஓ! எடுத்துக்கலாம் அப்படின்னு. சூப்பர். ஆ, இப்ப என்னாச்சு, எங்க ஊர்ல ஒருத்தங்க உண்டு, ஆ. ஒரு மாமா ஒருத்தங்க உண்டு. அவங்க வந்து தினகரனுக்கு டெய்லி நியூஸ் பேப்பருக்கு அவங்க அங்க இருந்து ரிப்போர்ட்டரா இருக்க ஃப்ரீலான்சர் அவங்க. ஓ! ஓகே. அவங்களும் ஆ. வந்துட்டாங்க. இவங்க சொன்னாங்க, நான் அவங்க கிட்ட சொன்னேன், நீங்களும் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம்னு. அவங்களும் வந்துட்டாங்க. ஆ. ஓகே. போட்டோக்கே சரியில்ல. ஆ, ஆ. போட்டோ வந்து நான் என்னோட மாமா இப்போ ஒருத்தங்க தவறிட்டாங்க கூலிங்னா, அவங்க ஒரு கேமரா ஒண்ணு குடுத்துருந்தாங்க. எங்க வீட்ல ஒரு பழைய கேமரா இருக்கு ஓகே. அப்படின்ட்டு. அந்த கேமரா ம். இவன்லாம் கேஷியாலாம் கூட வச்சு எடுத்துட்டு இருந்திருப்பான். நீ பார்த்தேன்னா ம். தெரிஞ்சிருக்கும். ம். சோ அந்த கேமரால ஃபிலிம் ரோல் போட்டு எடுக்கிறது. சோ ஓகே. போட்டோகிராஃபர் இவங்களுக்கெல்லாம் அவங்கள வர சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஓகே. ஆ. இவங்க கிட்ட சொன்னா இவங்க கடைசி நிமிஷத்துல போட்டோகிராஃபர் வரல. உடனே நானே ஆஹா. அவதான் ஒரு போட்டோ எடுத்து இது ஆ. பண்ணியிருந்தோம் ஓகே. ஆக்சுவலி. ஆ. சோ அவர்ட்ட இது வாங்கி, ஆக்சுவலா அவருக்கு 2 பக்கம் தான் விகடன்ல, ஒரு பக்கம் தான் வந்தது அது ஆக்சுவலா. அது ஓ! அந்த ஆ. போட்டோ சொதப்புனதுனால சரியா வரல. ஆ, நான் எடுத்த ஆ. போட்டோ தான் பப்ளிஷ் பண்ணாங்க அதுல. ஓ! சரி. அதுல இதாச்சு. அவரு நல்லா சொல்லியிருந்தாரு அவரு. அவர்ட்ட ம். நாங்க கேள்விலாம் நல்லதா கேட்டோம். எப்படி நீங்க வந்து ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து இது மாரி ஒரு ஆ. காம்பினேஷன் ஸ்டேட், அது மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து மாரி ஆ. சரண், பரத்வாஜ், வைரமுத்து எப்போதும் இருக்கீங்களே, ஆ, அது ஆ. எப்படி? அப்படி இப்ப புதுசா ஒருத்தன் வந்து பாட்டு எழுத வரான், ஆ. நீங்க வந்து அவருக்கு சான்ஸ் குடுப்பீங்களான்னு அவரு ரொம்ப நல்லா, அவரு பேட்டினா அவரு ஃபார்மலா பேட்டி அழகா குடுத்தாரு. சூப்பரா ஆ. குடுத்தாரு அந்த இதுல. ஆ. நான் எழுதுனது வந்து இதுல போட்டோ இதனால ஒரு பக்கத்துக்கு வந்தது. இந்த போட்டோ ம். இருந்ததுன்னா நல்லா வந்திருக்கும் ஆக்சுவலா. ஓகே. அது விகடன்ல வந்தது. ஆ. அப்புறம் அவரு இந்த ஞானவேல், ஞானவேல் இருக்கார்ல, ஆ. அவரு தெரியுமா உனக்கு? அந்த ஆஹா. ஜெய் இல்ல. பீம்லாம் படத்து டைரக்டர். ஆ. ஞானவேல். பார்த்ததில்ல. ஜெய்பீம் பார்த்துருக்கேன். ஓ! ஜெய் பீம் படத்தோட டைரக்டர் அவரு. டைரக்டர். ஆ. அவரும் அப்ப ஆனந்த விகடன்ல வந்து அவரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. அவரு ஆ. ஸ்டூடண்ட் பத்திரிகை மாணவ பத்திரிகையாளரா இருந்து அவர் இது பண்ணுவாரு. ஓ! அவரு வந்து சரி. பயங்கரமா ஏகப்பட்டது எழுதி எழுதி இது பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம இதுல வந்து அவங்க 2 பேரோட தான் வந்துகிட்டே இருக்கும். ஓ! சரி. நம்ம ஆ. இதுல இப்போ எங்களோட இது என்னன்னா, இப்போ முந்திலாம் நம்ம வந்து கீழ யார் எழுதுனாங்கன்னு பேரே பார்க்க மாட்டோம்ல. இப்ப நான் ஆமா. வந்ததுக்கு அப்புறம் யார் எழுதியிருக்காங்கன்னு பேர பார்ப்பேன். இது யார் எழுதியிருக்கா? ஆ, ஏன்னா ஆமா. நம்ம நம்ம பேர் யார் வந்ததுக்கு எழுதியிருக்காங்கன்னு அப்புறம், பார்க்க மாட்டோம். ஆ. யூசுவலா இது நம்ம பார்க்க பேர் மாட்டோம் வந்ததுக்கு தானே! அப்புறம் நம்மளும் அதுல இதானதுக்கு அப்புறம் அவங்க இத பார்ப்போம். இவரோடது நெறைய வரும் ஆக்சுவலி. அப்பவே தெரியும். ம். அந்த இதுக்கு ம். முன்னாடியே தெரியும் அந்த இதுல இவர் இது பண்ணிட்டு ஓகே. இருக்காருன்ட்டு. ஆ. சோ அவர் இங்க ஒரு 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 சிட்டி பட்டின்னு ஒரு இது பண்ணாரு அந்த இதுல. ம். ம். சிட்டில இருக்கிற ஒருத்தங்களோட லைஃப் ஒரு நாள் எப்படி இருக்கு? ஓகே. வில்லேஜ்ல வில்லேஜ்ல இருக்கவங்களோட ஒரு இருக்கோம். ஆ. நாள் எப்படி இருக்கு? ஆ. அப்படின்ட்டு. சோ ஒரு பூசாரி, சிட்டி பூசாரி எப்படி இருக்காரு? ஆ. வில்லேஜ் பூசாரி எப்படி இருக்காரு? சிட்டில ம். ஒரு சலூன் கடைக்காரர் எப்படி இருக்காரு? ஆ. வில்லேஜ்ல ஒரு சலூன் கடைக்காரர் ஒரு நாள் எப்படி இருக்கு?
ஆ. அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து ம்ஹ்ம். அவங்க சிட்டில வந்து ஒரு ஒரு பீரியடுக்கு ஒரு கிளாஸுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. சிபிஎஸ்இ ஆ. ஸ்கூல்ல எல்லாம் ஆ, ஆ. ஒரு கிளாஸுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. கெமிஸ்ட்ரினா ஆமா, கெமிஸ்ட்ரி மட்டும் ஆமா. எல்லா ஆ, கிளாஸ்க்கும் இருப்பாரு அந்த மாதிரி. ஆ. இங்க வந்து மொத்த ஸ்கூலுக்குமே ஒவ்வொரு ஆசிரியர் பள்ளின்னு ஒரு ஒரு சார் தான் இருப்பாங்க. ஓ! ஆ, சோ அங்க ஆ, எங்க சைடுல வந்து ஒரு அந்த கடனா நதி டேம் கிட்ட ஒரு ஸ்கூல் உண்டு. ஆ. அந்த ஸ்கூல்ல மொத்த ஸ்கூலுக்குமே ஒரே ஒரு சார் தான். அவர் லீவ் போட்டாருன்னா ஸ்கூலுக்கே லீவ் விட்டுருவாங்க. ஓ! அந்த மாரி ஆ. நான் இந்த டீச்சர் வந்து நான் தான் அவர்ட்ட சொன்னேன் ஆக்சுவலி அவங்க அந்த இதுல. ஓகே. சோ என்னன்ட்டு. ஆ, ஐடியாஸ் நெறைய நெறைய சொல்லுவோம். ஆ, அவங்க கிட்ட இது வேணுமா? அவங்க இதுல என்னன்னா என்ன காமெடின்னா, அவங்க ஆ, எனக்கு இந்த கண்ணன் சார்லாம் வந்து எதுவும் டவுட்னா நீங்க ஆ. பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஓகே. எதுனா கூச்சப்படாதீங்க. அவங்க ஒரு பேச்சுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த விவரம் கூட எனக்கு தெரியாது. ஆஹ. நான் ஏதாவது ஐடியா வந்துச்சுன்னா, அவருக்கு உடனே கால் பண்ணி கேட்பேன். ஓகே. ஆ, சார் இந்த ஐடியா எப்படி இருக்கு? இந்த இது எப்படி இருக்கு? ஆ, அப்படின்ட்டு. ஆ. சோ அவங்க நல்லா இருக்குன்பாங்க. சில சமயம் நியூஸ் இதுக்கு இது பண்றப்போ அப்படி ஒண்ணொண்ணா அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் அவர்ட்ட. அவரு ம், ம். பின்னால நான் அந்த பிரைஸ் வாங்க வரும்போது சார் சுந்தரராமன் உடனே உங்க கால்னா என்ன அப்படியே சுந்தரராமன்ட்ட இருந்து கால்னா நாங்க அப்படியே மிரண்டுருவோம். சும்மா கால் பண்ணி ஆ, ஏன்னா அடிக்கடி கால் அவங்க பண்றீங்கன்னு. ஆ. அடிக்கடி கால் பண்றீங்கல்ல. அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துல இருப்பாங்கல்ல. ஓகே. நீ ஆ, பத்திரிக்கையில ஆமா. ஆ. இருக்கிறப்போ உனக்கு அது ஆமா. எடிட்டோரியல் இதுல நெறைய விஷயங்கள் இருக்கிறப்போ, இருக்கும். ஆ. நீ வந்து அவருதான் அந்த சூர்யா பேட்டி, அப்புறம் இந்த அப்போ அந்த ம். அந்நியன் படம் வந்த டைம்ல சங்கர் பேட்டிலாம் எடுத்துட்டு இருப்பாரு. அப்ப நான் கால் பண்ணி, சார் இங்க ஒருத்தன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான், பஞ்சர் ஓட்டுறவன் இருக்கான். ஆ. அவனோட லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. நம்ம ஆ, ஏன்னா அவனுக்கு வந்து 10 விரலும் குஷ்டம். நம்ம ஆ. அவன் அந்த குஷ்ட விரலோட அவன் எப்படி பஞ்சர் போடுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆ. அவனுக்கு சங்கர பேட்டி எடுத்துட்டு நம்ம ஓகே. கால் பண்ணி இப்படி சொன்னா ஆ. நான் சொல்லல. இது உங்களுக்கு கற்பனையா உங்களோட தான் சொன்னேன் ஆர்வம். நானு. ஆ, அ இல்ல நம்ம ஸ்டூடண்ட்ஸ் தானே. எங்களுக்கு எதுவும் ஆமா. ஆ. தெரியாது. ஆக்சுவலி நாங்க நெறைய பேர் சொன்னோம். ஆக்சுவலா ஒருத்தர் வந்து ம். ஜெயில்லயே படிச்சு டிகிரி வாங்கி, ம். அவரு வந்து புரொஃபஸராவே ஆயிட்டாரு ஆக்சுவலி. அவர பத்தி அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஓ! ஓகே. ஆ. அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நீங்க பண்ணுங்க. அவர நீங்க இது பண்ணிட்டீங்களா? நெறைய பேர் ட்ரை பண்றோம். நீங்க ட்ரை பண்ணுங்க வந்துமோ அப்படிலாம் பேசினாரு. ஸ்டில் ம், ம், நமக்கு ஒவ்வொரு தடவையும் இது பண்றப்போ இது ஆகும்ல. ம், எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு சீனியர் குடுத்திருப்பாங்க. ம், எனக்கு கண்ணன் சார கான்டாக்ட். அப்புறம் எங்களுக்கு அப்போ ஆர்பி சார்ன்னு ஒருத்தர் உண்டு பாலகிருஷ்ணன். அவரு ரொம்ப ம், இதுல அவரு ம். சொல்லுவாரு, "எப்பா இந்த சுட்டி விகடன், சக்தி விகடன்லாம் எழுதாதப்பா. ஜூனியர் விகடன் எழுது. ஆ. அதுவும் ஓகே. நீ வந்து ஏதாவது கிரைம் மேட்டர், ஏதாவது கிளுகிளுப்பா ஏதாவது இருந்ததுன்னா எழுதி எடுத்து கொண்டு வா. மேட்டர் ஏதாவது அந்த மாதிரி இருந்தா ஓகே. கொண்டு வா" ஆ. அப்படிம்பாரு அவரு. சோ ஆ. அந்த மாதிரி இது இருக்கப்போ நமக்கு அதுல இதாகாது. எங்களுக்கு அடுத்து நியூஸ் என்ன ஆச்சுன்னா, ஜூனியர் விகடனுக்கு ம். எனக்கு இது எல்லாமே நான் போகல. என்னை தேடி வர்ற நியூஸா தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். பரத்வாஜர் ஓகே. ஆ. இருந்தப்போ ஆ. அவரு வந்தாரு. நாங்க சரி கேட்போம்ன்னு சொல்லி கேட்டது. ஆ. அந்த நியூஸ் அது மாரி வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னாச்சுன்னா, ம். இதுதான் நான் நான் எனக்கே ஃபர்ஸ்ட் நியூஸ் ரிப்போர்ட்டர் நான் தான்னு ஒரு நியூஸ். அது மாரி ஆ. எக்ஸ்க்ளூசிவ்லாம் வந்தது ஆக்சுவலி. ஓ! ஓகே. அது என்னன்னா, எங்க ஊர் சைடு வந்து ஒரு பையன் அதுவும் விக்ரமசிங்கபுரம் தான். ஃபர்ஸ்ட் ஆ. நியூஸும் விக்ரமசிங்கபுரம் தான். ஆ. இந்த நியூஸும் விக்ரமசிங்கபுரம் தான். ஆ. அது என்னன்னா, ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். அவன் ஆ. பேப்பர் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. ஐயோ! ஆ. சோ எங்க ஊர்ல என்னோட சார் தான் கெமிஸ்ட்ரி சார். என்னோட சார் தான் வந்து அதுக்கு இது சூப்பர்வைசிங் ஆ. 10th எக்ஸாம் எழுதுறப்போ ஆ. சூப்பர்வைசரா இருந்திருக்காரு. அவர் வந்து இப்படி தீப்பிடிச்சு எரிஞ்சது நானே பார்த்தேன் அப்படின்னு பரபரப்பா அவங்க சார் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஓ! எங்க ஆ. தெருல உள்ள இன்னொரு சார் அவங்க ம். 2 பேரும் சாருங்கிறதுனால அவரு சொல்லி எனக்கு அவங்க பையன் சொல்லும்போது இப்படிலாம் எரிஞ்சதுன்னு நான் போய் அப்படியே அது என்ன இது தீப்பிடிச்சு எரியுதுன்னு அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வீட்டுல பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. ஓ! என் பையன் ஆ. மேலெல்லாம் ஆ. அவன் மேலேயே எரியுது. அவன் பேப்பர், புக், நோட் எல்லாமே எரிஞ்சிருது. ஆ. ஐயோ! அவன் இது எல்லாமே தீப்பிடிச்சு எரியுது. ஆ. சோ அவன் வீட்டுல வந்து தீப்பிடிக்கிற மாதிரி அவர் கூரை வீட்டுல இருந்தாங்க. அந்த வீடு தீப்பிடிச்சு மேல எரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஓ! அவனுக்கு வந்து ம். யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க ஆ. அப்படின்லாம் சொல்றாங்க. நான் உடனே எங்க கெமிஸ்ட்ரி சார்ட்ட போய் கேட்டேன். கெமிஸ்ட்ரி ம். ப்ரொஃபசர்ட்ட. அவரு ம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு. அது எப்படிப்பா தீப்பிடிச்சு எரிய முடியும்? ஆ. 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 நீ வந்து ஆஸ் பர் கெமிஸ்ட்ரி வந்து தீப்பிடிக்கணும்னா உனக்கு வந்து ஒரு தீப்பிடிக்கிறதுக்கு 3 இது வேணும். ஒண்ணு வெப்பம் வேணும். அப்புறம் ம். தீப்பிடிச்சு எரியற கண்டென்ட் வேணும். ஆக்ஸிஜன் இந்த 3 ஆ. இருந்தா தான் தீப்பிடிச்சு எரிய முடியும். ஆ. சாதாரணமாலாம் தீப்பிடிக்க முடியாதுன்ட்டு ஆ. அவரோட ஸ்டூடண்ட் ஒருத்தர் வந்து ஃபாரன்சிக்ல ஒர்க் பண்றாரு. பழைய ஓகே. ஸ்டூடண்ட். ஆ. என்னோட சீனியர் ஒருத்தர்.
ஆ, அவரு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபாரன்சிக்ல இருக்காரு. ஆ. நான் அவர் நம்பர் தரேன், நீ அவன் கூட போய் பாரு அப்படின்னு இவரே காரை எடுத்துட்டு ஓ! எனக்கு இப்போ சூப்பர். கார்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கூட ஆ, வந்து ஆ, அந்த பையன் வீட்டுக்கெல்லாம் போய் பாக்குறோம் நாங்க. ஆ, திருப்பி நான் ஜோசப் சார சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்து ஆ. அந்த இதை போய் பார்த்துட்டு இது பண்றோம். இவரு எனக்கு இங்க ஹெட் ஆபீஸ்ல பேசுறப்ப இது லோக்கல் பேப்பர்ல எல்லாம் வரல இல்ல அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. இல்ல சார் எங்கேயும் ஓகே. வரல ஆ, அப்படின்னு. ஆ, இது நான் அவர்கிட்ட போய் இவங்க வீட்டுக்கு பத்திரிகைகள்ல இருந்து வராங்கன்னு டக்குன்னு லோக்கலுக்கு பரவி ஆ. லோக்கல்ல மறுநாள் எங்களுக்கு முந்தின நாள் மறுநாள் ஜூனியர் விடுங்க முந்தின நாள் மாலை முரசுல வந்துருச்சு. ஓ! சரி. ஆ. So அந்த பையன் இதுல தீ பிடிக்குது அப்படின்ட்டு நாங்க தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் இதாச்சு. அப்புறம் அப்படியே அவனோடது எல்லா பத்திரிகைகளும் பரபரப்பா ஆச்சு. அப்புறம் ஆ, அப்போ வந்து லக்ஷ்மி வந்து ஒரு இது நடத்திட்டு இருந்தாங்க ஒரு விஜய் டிவில ஆ. ஒரு அந்த ப்ரோக்ராம். குற்றம் அவங்க மாரி. ஆ, அத மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அவங்க நடத்துவாங்க. என்ன ஆ, நடந்தது என்னங்கிற மாதிரி ஆ, ஆமா. ஆ. சோ அதுல அந்த டீம் வந்து அதுக்கு முன்னாடியே ஜூனியர் விகடன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓ! ஆ, சோ அப்போ இதாச்சு. நான் அதுல ஆ. வந்து அதுவும் எனக்கு அந்த இது மாதிரி வந்துச்சு. அது பேர் அது என்னது? என்ன ஆச்சு? ஃபாரன்சிக் போய் என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா, அதுல ஏதாவது தெரிஞ்சதா? ஃபாரன்சிக் அந்த இதுல எதுவும் இது இல்ல. அவரு சொன்னாரு அந்த பையனே தான் ஏதோ கொளுத்திக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான். அவரு ஒரு ஓகே. நியூஸ் சொன்னாரு. எங்க ஆ. ஊர் சைடுல நாங்க ஒரு இதுல என்னாச்சு 2 கிராமத்துக்கு நடுவுல அடிக்கடி குடிசைலாம் இந்த மாதிரி தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்தது. ம். சோ 2 கிராமத்துலயும் நீ கொளுத்திட்ட நான் கொளுத்திட்டேன்னு இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பானுங்க. ஜாதி சண்டையா இருந்துட்டு இருக்குது. ஆ, கடைசியில பார்த்தா அந்த ஊர்ல ஒரு பாட்டி ஒரு கிழவிக்கு வந்து ஆ. இத மாதிரி கொளுத்தி விடுற ஒரு வியாதி பைரோமேனியாம்பாங்க. இப்போ ஐயோ! ஆ, கிளெப்டோமேனியான்னா திருடுவாங்க தெரியுமா? ஆ, ஆ, ஆ. இப்ப அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனாலும் அவங்க போய் ஏதோ ஒண்ணு திருடலைன்னா திருடுவாங்க. ஆ, அவங்களால இருக்க முடியாது. ஆ. சோ அத மாதிரி இவங்களுக்கு பைரோமேனியான்னு ஒண்ணு உண்டு. எதையாவது ஒண்ணு இருந்துன்னா கொளுத்திடுவாங்க. இது ம். கிழவிங்கிறதுனால இவனுக்கு சந்தேகமே படல. அது ஓ! பாட்டுக்கு கொளுத்தி விட்டுட்டு இருந்துச்சு. இவனுக்கு 2 ஆ. கிராமம் 2 கிராமம் அடிச்சிட்டு இருந்திருக்கானுங்கன்ட்டு அவர் ஓகே. இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்லாம் சொன்னாரு ஆ, எங்களுக்கு. சோ இந்த பையனுக்கு அவர் ஃபாரன்சிக் இதுல எதுவும் கிடைக்கல அவருக்கு ஆ, ஆக்சுவலா. அவர் ஆ. அதெல்லாம் வந்து பார்த்தா எல்லாமே எரிஞ்சிருந்தது. அவர் கொஞ்சம் ம். எடுத்துக்கிட்டாரு. லேபுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே. பாஸ்பரஸ்லாம் வச்சு எரிக்கலாம். ஒரு சாணி ம். உருண்டையில உருட்டி ம், கூரையில ம், போட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். ம். சோ அந்த சாணி உருண்டை காயும் போது பாஸ்பரஸ் ஒயிட் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் வந்து வெயிலால தீப்பிடிச்சு எரிஞ்சிரும். ஆ. எரியலாம். ம். ஆமா. இதெல்லாம் நீங்க ராஜேஷ்குமார் கதைகள் எல்லாம் படிச்சிருப்ப. ம். ஆ, இது ஒரு படத்துல கூட வரும். அப்படியா? ஆ, சோ இந்த மாதிரி கேள்விப்பட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து ஆ, நீ வந்து இந்த பையனுக்கு பாஸ்பரஸ்லாம் கிடைக்கிற அளவுக்கு அவன் பேக்ரவுண்ட் கிடையாது. ஆ. என்னங்கிறது இதாகலன்னோனே எங்க இதுலயும் பப்ளிஷ் ஆனோனே அவங்க விட்டுட்டாங்க. நீங்க அடுத்த இத பாருங்க. ம். ஓகே. நீங்க இது நான் இது பண்ணுங்க படிச்சிருக்கேன்னு அப்படின்ட்டாங்க. நெனைக்கிறேன். நம்ம வீட்ல இருந்தது இந்த பேப்பர் கட்டிங் இதுவும் இன்னும் ஒரு கட்டுரையும் இருந்ததுன்னு நெனைக்கிறேன். இத நான் படிச்சிருக்கேன். ஆமா ஆ, படிச்சிருப்பல்ல. அந்த ஆ. நெருப்பு இந்த என்னது இது நீங்க எனக்கு எழுதினது படிச்சிருக்கேன். ஆ, ம். ஆமா. நெருப்பு மாணவன்னா ஏதோ இதுன்னு ஆ, டைட்டில்லாம் மறந்து போச்சு. நான் ஏதோ ஆ, எழுதினேன் அந்த இதுல. ஆ. சோ இது ஒரு இது ஆமா. அது வந்தது. ஆக்சுவலா அப்புறம் எங்க ஊர் நான் சைடுல வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தானே நான் படிச்சேன். நீங்க எழுதி ரொம்ப அது ஆமா. நீ எடுத்து நீங்க படிச்சது இதுல கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. ஆமா. இப்போ மேபி ஒரு 3 வருஷம் முன்னாடி அந்த மாரி படிச்சிருக்கேன். அப்பயே எனக்கு அது இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்தது. அந்த நியூஸு இது இன்ட்ரஸ்டிங்கா புதுசு தான் இருக்கும். தானே. இது உலகம் ஆ. பூரா இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். ஒருத்தனுக்கு திடீர்னு ஆமா. அந்த ஒருத்தன் மேல தீ நியூஸே பிடிச்சு புதுசு தானே. எரியுது. இல்ல ஆமா. நான் இது அப்போ நியூஸ் படிச்சது இது இல்லல்ல. ஆக்சுவலி. ஸோ அப்போ ஆமா. படிச்சது இல்லல்ல. ஓ! இப்படிலாம் நடந்ததா? அப்படின்ற மாரி நல்லா தான் இருந்தது. ஆமா. சோ இது இது ஒண்ணு. ஆ. அப்புறம் எங்க ஊர்ல வந்து அந்த முள்ளிமலை பொத்தை ஒண்ணு உண்டு. அந்த ஒரு ஆ. பெரிய பொத்தையில வந்து ஒரு இது நீ படிச்சிருப்ப. அதே இது கூட இருந்ததுல கிடாரம்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த வார்த்தைகள் ஆ. ஸ்பெசிஃபிக்கான வார்த்தை. ஓகே. ஆ. கிடாரம்னா புதையல். புதையலுக்காக ம். நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆ. ஒரு கும்பல் சுத்திட்டு இருந்தது. ஆ. இப்ப எனக்கு இதுல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இப்போ ஆ. ஃபர்ஸ்ட் நான் போறப்போ ஒருத்தங்க மார்ச்சுவரியில ஒரு கீழ் ஆளு ஒருத்தங்க இது பண்றாங்க. அவங்க கூடயே நான் சரிசமமா இருப்பேன். ஆ. இப்போ நான் வந்து போறப்போ இப்போ வந்து அந்த 2 போலீஸ் ஸ்டேஷன் கடையம், ம். ஆழ்வார்குறிச்சின்னு 2 போலீஸ் ஸ்டேஷன் உண்டு. ம். ஸோ கடையம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இது ஆழ்வார்குறிச்சி லிமிட்ல வருது. கடையத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லன்னு அனுப்பிடுறாங்க. கடையம் ம். வந்து இது ஆழ்வார்குறிச்சி வந்து இது அந்த சைடுங்கிறாங்க. ம். கடைசியில பார்த்தா ஆழ்வார்குறிச்சி சைடு தான் அது வருது. ம். உடனே இவங்க நைட்டு இந்த கிராம மக்கள்லாம் வந்து யாரோ நைட்டு அங்க இருந்து இருக்கிறான். நைட்டு ம். வரான்னு ஒரே பரபரப்பா இருக்குது. யாரோ நரபலி குடுத்தா அந்த மலையில இருந்து புதையல் கிடைச்சிரும்ன்ட்டு எப்படியோ ஒரு ரூமர். ஓகே. சோ ஆ. இவங்க வந்து அவன் போறவன் ஆடு பத்திட்டு போறவன் சும்மா இவங்க கிளப்பி விட்டுருவாங்கல்ல. ம். அவன் ம். வந்துட்டு இருக்கான், இவன் வந்துட்டு இருக்கானோடனே இது ஒரு மாதிரி டென்ஷனா இருந்துட்டு இருந்தது அந்த வில்லேஜ் சைட்ல, கிராமத்துக்கு ஓகே. அந்த ஆ. சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல. ஆ. உடனே நான் போலீஸ்ட்ட இது பண்ணி எங்களுக்கு வந்து
அவங்க போலீஸ்லாம் வந்து என்னையும் கூட்டிட்டாங்க. நீ தானே இதை கிளப்பி விட்ட, நீ வா எங்க கூட அப்படின்னு ஆ, சொல்லி அவர் என்னையும் கூட்டு போயிட்டாரு. அந்த ஆ, இன்ஸ்பெக்டர் அவரு நல்லா ஆ. பேசிக்காரு. ஸோ அவங்க கூட போய் அந்த இதுல பார்த்து அந்த போலீஸ் வந்த உடனே அது அமைதியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யாரும் இது பண்ணிக்கல. ம், ம், ம். ஸோ அந்த இது ஒண்ணு பப்ளிஷ் ஆச்சு. ஆ, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு இது. இன்னொரு இது ஆ. என்னன்னா, நம்மளா ஒரு நியூஸ் எடுக்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் எழுத ஆரம்பிக்கிறேன். இந்த இதுல ஆமா. கொஞ்சம் ஆ, இதுக்குள்ள 6 மாசம் போயிடுச்சு. ஆ, ஃபர்ஸ்ட் 6 மாசம் எதுவும் பண்ணல. ஆ. அடுத்த 6 மாசங்கள்ல இதெல்லாம் வருது. ஓகே. இதுக்கு டிசம்பர்ல சுனாமி வந்தது ஆக்சுவலா. எங்க கூட ஆ, ஒருத்தங்க சுஹாசினி தேவின்னு ஒருத்தி அவுட்ஸ்டாண்டிங். அவ வந்து சுனாமி நியூஸ் வச்சுன்னா அவ பெரிய இதாவே, ஆனா சுனாமி ஓகே. சுஹாசினி தேவின்னு எங்க கிட்ட ஓ! சொல்லுவாங்க அவங்க. ஆ. அப்படி அவங்க இதுல என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு எழுத மாட்டா. அவங்க அப்பாவோ ஆ. யாரோ நியூஸ் இதுல இருக்காங்க போல. அவர் எழுதி ஓ! அவ பேர் சரி, போட்டு சரி. அனுப்பிடுவாங்க. ஆ, எல்லாம் சும்மா ஆ. அது உள் வதந்தி. எவ்வளவு உண்மைன்னு ஓகே. எனக்கு தெரியாது. ஆ, ஓகே. ஆ, ஆனா அந்த பொண்ணை பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஆ. இது எப்படி எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மளே ஓகே. இங்க பாரு, நீயே அப்படி எழுதுவான், நீ ஆ. ஒருத்தங்கள சந்தேகப்பட்டு அஹ், ஆ. நீ ஏன்னா நியூஸ் எல்லாம் அப்படி அந்த சுனாமி இதுல ஆ. இது பண்ணி சுனாமி இதுல இவங்க ஜோசப் சார்லாம் வந்து அவங்க தீபா கூட நான் திருநெல்வேலில தான் இருந்தேன். எங்க மாமாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ம். கால் ம். உடைஞ்சு அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ம். நான் நியூஸுக்கு போயிருந்திருக்கலாம். எனக்கு இவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி போயிருந்திருக்கலாம். நானா இவங்க கூட ம். இருந்துட்டேன். போகல. சரி நம்ம இதுல ஓகே. போயிட்டு என்னத்த இது பண்றதுட்டு விட்டுட்டேன். அந்த இதுல அப்போ ஆ. நிறைய எழுதி இருந்திருக்கலாம். அவங்க அப்போ அந்த சுனாமி டைம்ல ரொம்ப ஆ. அவங்க எஃபோர்ட் எடுத்து அவங்கலாம் இது பண்ணாங்க. நான் அந்த என்னோட ஓகே. அந்த சைஃபன்ட்ட அதுக்கு குடுத்துட்டீங்கல்ல, நீங்க அது ஆமா. சொன்னீங்க அதுக்கு அந்த அந்த ஆசிரியர் அந்த வந்து சைன் சைஃபன். பண்ணி எனக்கு ஆ. அனுப்பியிருந்தாரு ஆக்சுவலா. ஆ. அது நான் ரீசென்ட்டா எனக்கு அது மறந்தே போச்சு. அத படிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவரு வந்து இது பண்ணியிருந்தாரு அப்படின்ட்டு. ஆ. நான் என்ன நினைச்சேன்னா, சரி சும்மா நம்ம வந்து காசு வாங்கிட்டு இருக்கோமே, ஆ. நம்ம வந்து எதுவுமே எழுதாம வாங்கிட்டு இருக்கோம். ஆ. எங்கேயும் போறதும் இல்ல, எதுவும் ஆ. இல்லன்ட்டு ஆ. அப்படி மொத்தமா நம்ம யோசிச்சு பார்த்தா, நம்ம வந்து ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்க தெரியாம, இதே ஏதோ முட்டாளா இருந்துட்டு இருக்கோங்கிறது மட்டும் எனக்கு பின்னால புரியுது. அப்படியே இருந்துட்டு இல்ல இருக்கோம் அப்போ அப்படின்ட்டு. அது சொல்லியிருக்காங்க. ஆ. இல்ல அந்த ஸ்கை ஃபண்ட் வந்து அப்ப வீட்லயே கஷ்டம் தான். அத கொண்டு போய் நான் சுனாமிக்கு குடுக்குறேன்னு யார்ட்டயும் கேட்காம குடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. வீட்டுக்கே ஆ. கஷ்டம். நான் ஆ. ஆக்சுவலா நான் எப்படி குடுத்தேன்னா, நான் வந்து ஆ. அந்த மாசத்துக்கு உள்ளத மட்டும் குடுக்கல. ஆ. ஓ! 6 மாசம் முடிஞ்சிருக்குது. இனிமே ஓ! எனக்கு வரக்கூடிய மொத்தத்தையும் நீங்க சுனாமிக்கு ஓ! குடுத்துருங்க ஓகே. அப்படின்னு ஆ. ஆ. அப்படின்னு குடுத்துட்டேன் நானு ஓ! அப்படின்னு. ம். சரி. ஆனா நான் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வாங்கி நான் வச்சுட்டு அந்த 1500 அதுல இருந்து குடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இத வந்து ம். ஆக்சுவலா நீ அத வந்து ஒரு ம். இன்கமாவோ, ஒரு ஜாபாவோ அப்படி பார்க்காம நான் சும்மா ம். எனக்கு ம். அப்படியே இது பண்ணிட்டு இருந்ததுனால தான் அது இதா இருந்தது. அந்த என்ன சொல்றது? ஆ. அதுக்கு ஆ. உண்டான ஒரு மெச்சூரிட்டி எதுவும் இல்லாம இருந்துட்டு. ம். ஓகே. ஓகே. நீங்க ஒவ்வொரு இது தடவையும் நீங்க இன்னொரு இது. எழுதுறது பப்ளிஷ் ஆகுறப்போ, உங்களுக்கு அதுக்கு தனியா என்னோடது எல்லாமே குடுப்பாங்களா? பப்ளிஷ் இல்ல ஆயிருது ஆக்சுவலி. அதான். எனக்கு பின்னால ஆ. யோசிச்சு பார்த்தா, எனக்கு ஆ. நான் எழுதி ஒண்ணுமே நாங்க ஒரு இது எழுதுனது மட்டும் பப்ளிஷ் ஆகாம இருந்தது. ஒரு ஓகே. ஆ. ஸ்பெஷல் ஸ்டோரின்னு ஒண்ணு கேட்டிருந்தாங்க. என்னென்ன ம். பண்ணலான்ட்டு. நீங்க ஒரு சினாப்சிஸ் எழுதி குடுங்க அப்டின்னாங்க. ம். நான் வந்து ஒரு டியூஷன பத்தி பயங்கரமா எழுதி குடுத்தேன். இது இப்படி இருக்குது. ம். இந்த டியூஷன்ஸ்லாம் இப்படி இருக்குது. பசங்களுக்கு இவ்வளவு நேரம் தான். நான் எழுதுனத அப்படியே ஒருத்தங்க ம். சென்னையில ஒருத்தர் ரிப்போர்ட்டர் வந்து ஒருத்தங்கள போய் கேட்டு எழுதுன மாதிரி அவங்க எழுதிட்டாங்க ஆக்சுவலா. என் ஓஹோ! பேரையும் போட்டு அ. ஆ. அந்த ஆ. ஸ்பெஷல் ஸ்டோரி இதுல. ஆ. ஆனா அந்த கருத்து பூரா நான் சினாப்சிஸ் குடுத்திருந்தத அப்படியே அவங்க எழுதி, "அவர் நல்லா இருக்கு, சூப்பரா ஓகே. இருக்கு" அப்படின்னு பாராட்டுனாரு. அவர் ஆ. என்கிட்ட சொல்லக்கூட செஞ்சாரு. ஆ. இத மாதிரி நீங்க வந்து இந்த ம். இத மாதிரி நீங்க எழுதி அனுப்புங்க. மீட்டிங் ரூம்லயே உங்க இந்த இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணணும்னு சொல்லி அவரு சொன்னாரு ம். ஆக்சுவலா. அப்போ ம். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலி. சரி நமக்கு ம். தெரியணும், நம்ம கத்துக்கணும்னு போயிருந்தா நெறைய இது பண்ணியிருந்திருக்கலாம். ம். இருக்கிறத எழுத தெரியுது. புதுசா எப்படி போய் கத்துக்கிட்டு எழுதணும்? என்னென்ன இது ம். இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணாம அந்த இத விட்டுட்டோம். அதுல அதுல நெறைய ஸ்பெஷல் ஸ்டோரீஸ் இது பண்ணியிருந்தாங்க. இந்த ஓகே. ஸ்பெஷல் ஸ்டோரி எனக்கு கடைசியில எங்களுக்கு முடியும்போது அவங்க போட்டாங்க. எங்களோட இது முடியுது இல்லையா அந்த இதுல. ஆ. ஆ. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது ஒரு இது போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்தது. ஆ. இது முடியும்போது நான் அவர்ட்ட கேட்டேன், "சார் வரவே இல்ல என்னோட." "ஐயய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு அவரு, "ஆமால்ல" ம். அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு அந்த இதுல. அத ஓகே. அவங்க எப்படி இது பண்ணணும்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நியூஸ் வேல்யூ ம். இல்லல்ல. எப்ப வேணா போடலாம். ஓ! சரி, சரி. ஆ. சோ அந்த இது அப்பதான் ஆ. எனக்கு அவர் வந்து சென்னைக்கு வாங்க டிக்கெட் எடுத்துட்டு வாங்க. இந்த வருஷம் இதுக்கு அந்த பரிசு குடுப்பாங்கல்ல. ஆமா. ஆ. அந்த இதுக்கும் என்னைய கூப்பிட்டாங்க திருப்பி ஆ. ஆக்சுவலா. ஆ. ஆ. சோ அது இப்போ ஆனந்தவிடன் இதுல சொன்னோம்ல. இப்ப நான் ஒரு இது எழுதிட்டு இருக்கேன். ஏதோ கரூர்லயோ யாரோ ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், அந்த காதலர் தின சிறப்பிதழுக்கு
ஆ. யாரோ 2 பேரோட போட்டோ பிப்ரவரில அவன் ஆ. ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தங்க தெரியாத 2 பேர் போட்டு ஆ. அவனா இட்டு கட்டி இவங்க லவ்வர்ஸ் ஏதோ எழுதிட்டான் போல இருக்குது. ஐயய்யோ! ஆ. ஆ. பத்திரிக்கையில வந்து அவங்க வீட்ல இருந்து ஆனந்த விகடன் ஆபீஸ்க்கு போன் அவங்க இது பண்ணிருக்காங்க. இவங்க என் பொண்ணு இப்படி இல்லவே இல்ல, உங்க ஆள் எழுதிட்டான் அப்படின்னு சொல்லி ஆ. ஆசிரியர் வந்து மன்னிப்பு கேட்டாரு ஓ! ஆக்சுவலா. ஓ! இல்ல எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் கொஸ்டினா இருந்தது எப்பயுமே. எனக்கு இந்த பேக் ஸ்டோரி இதெல்லாம் அவ்வளோ தெரியாது. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கிறேன். நான் ஜென்ரலா உங்கள பார்க்குறப்பவே நீங்க மாணவ பத்திரிகையாளரா இருந்திருக்கீங்கன்னு தெரியும். அ உங்கள நான் கூட சென்டர்ல பாக்குறப்பவே இருந்தப்போ தெரியுமா? இல்ல இந்த மண்டையனை இல்ல இல்ல. பார்த்தாலே தெரியும். இல்ல, இல்ல. நான் அ இது தெரியும். பிளஸ் நான் ஜென்ரலா நான் பார்த்தது, நான் பழகுனது, பேசினத வச்சு, நீங்க ஏன் அத கன்டின்யூ பண்ணலன்றது எனக்கு எப்பயுமே ஒரு கொஸ்டினா இருந்தது. ஏன்னா நீங்க அத கன்டின்யூ பண்ணல? அதுலயே ரிப்போர்ட்டரா ஏன் கன்டின்யூ பண்ணல? நீங்க வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்கிற கேள்வி இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இந்த கேள்வி எல்லாருமே கேட்பாங்க. நீங்க ஏன் ஏம்மா நானாமா கண்டு நீங்க இப்ப வந்து ஒரு அரசியல் இவங்க ஒரு சங்கர் இருக்காருன்னு வச்சுக்கேன். ஆ. படம் ஃபிளாப் நீங்க ஏன் சார் அடுத்து படமே யாரும் கொடுக்கல. இல்ல. ஆக்சுவலா ஒரு அ வாய்ப்பு ஆ. உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னு சொல்றேன் ஆ. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ம். நான் வந்து அதுலயே இங்க பாரு இது எல்லாமே நான் அப்ப பயங்கர டிப்ரெஷன்ல இருந்துட்டு இருக்கிறேன். இது ம். எதுவுமே ம். நான் என்னோட எஃபர்ட்ல அந்த ஒரு 10 என்னோட இதுல இருந்தவங்களே ஒருத்தவங்க வந்து இப்போ ஆனந்த விகடன்ல பொறுப்பாசிரியர் அளவுக்கு போய் இப்ப அதுல இருந்து வெளியில வந்து அவர் ஒரு இதுல ம். இருக்காரு நியூஸ் இதுல. ம். சோ ஒரு ம். வாய்ப்பா உடம்புப்படியா பிடிச்சு அது ஆ. வாய்ப்பு நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணணும். இவங்க இப்போ இதுலதான் டிஃபரன்ஸ் வருது ஆக்சுவலி. ஓகே. நீங்க வந்து வரும்போது பண்ணுவோம் அப்படிங்கறது ஒண்ணு. ஆ. நீங்க அது வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. ஓ! நான் ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீங்க வந்து இதுல கண்டினியூ பண்ணுங்க, ஃப்ரீலான்சரா இது பண்ணுங்க. ம். நாங்க உங்களுக்கு அந்த ம். ஸ்டைஃபண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஓகே. ஆ. So அதுல நீங்க குடுத்திருந்தீங்கன்னா நீங்க இது பண்ணிருந்திருக்கலாம். ஓகே. அந்த 1 இயர்க்கு ஆக்சுவலா அப்புறம் நீங்க நீங்க உனக்கு வந்து மறுபடியும் கன்டென்ட் குடுத்திருந்தா சம்பளம் கொடுத்து, நீ ஆ. உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து, ஐடி கார்டு எல்லாம் கொடுத்து, அப்பவே நீ பண்ணலைன்னா அதுக்கப்புறம் உள்ளதுல நீ என்ன பண்ணுவ? ஆ. ஓகே. சோ அதுக்கப்புறம் நான் தினமலர்ல இதை வச்சு நான் தினமலர்ல போனேன். நீங்க வெளியில ஆ. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆ. நீ அதை வச்சுட்டு நிறைய இது போயிருந்திருக்கலாம் தான். ஆ. ஆ. சோ அந்த இதுல நீங்க இது பண்ணலாம். நான் தினமலர்ல போய் ஜாயின் பண்ணேன். ஆ. தினமலர்ல ஒர்க் பண்ணேன். அப்புறம் நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும்னு அதை விட்டுட்டு வந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு நான் ஜாபா நம்ம இது பண்ணணும். நமக்கு அதுல வந்து விகடன் அளவுக்கு ம். சம்பளம் கொடுக்க மாட்டாங்க மத்த இதுல. ம். ம். பெருசா ஓகே. இது பண்ணிருக்க மாட்டாங்க. சோ பட் நீ வந்து மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் போட்டு தரேன் அந்த மாதிரி. நீ வந்து அதுல சம்பாதிக்கணும்னா நீ நிறைய சம்பாதிக்கலாம் ஆக்சுவலி. ஆ. சோ அந்த மாதிரி இது பண்ணலாம், இது பண்ணலாம். நமக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாது இல்ல ஓகே. தெரியும். ஆனா அந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு திறமைசாலியா இல்ல. ஓகே. So அந்த இது ஒண்ணு. 2வது நீ என்ன இது பண்ற ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கு வந்து அதோட இது இதாயிருக்குல்ல. ம். விகடன்ல போனதுக்கு அப்புறமா எனக்கு அவங்க ரிப்போர்ட்டரா கரெக்டா இது பண்ணாங்க. ஓகே. ப்ரூஃப் ரீடிங்ல இது பண்ணிட்டு கொடுத்தாங்க எடிட்டோரியல்ல. அதுக்கப்புறம் ஆ. ரிப்போர்ட்டரா ஜாயின் பண்றாங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆ. ஸோ ரிப்போர்ட்டரா வரும்போது நான் வந்து கரெக்டா இல்ல நான் டிகிரி எல்லாம் முடிக்கிறேன். நான் நிறைய அரியர்லாம் வச்சிருந்தேன். ஓகே. ஆ. டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ம். அதுக்காக லீவ் கேட்டேன். அவங்க தரல. ம். ம். இல்ல உங்களுக்கு முடிக்க 6 மாசம்லாம் லீவ் தர முடியாது. ம். ஹலோ. ஒரு இது ஆ. கிட்ட இப்போ கேக்குதுல்ல. இப்பதான் இப்பதான் கேக்குது. ஆஹ் ஒரு இதுல அது பேர் என்னது, குற்றாலம் பக்கத்துல ஒரு மகளிர் சுய உதவிக்குழு இருக்குது. அவங்க வந்து ம். அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யாரோ சொல்லி நான் வந்து ம். போறேன். நானா என்னோட இதுலால வந்த ஒரு 2 இது நான் சொல்லிடுறேன். ஓகே. நீ நியூஸ் வேல்யூவோட வர்றது அந்த இது ம். ம். அது எப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது ஒரு என்ன சொல்றது, ஒரு நான் எழுதுன கட்டுரை அவங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப இதாகுது. நீங்க வந்து கூட கன்டின்யூ பண்ணலாம் ஆனா. வந்துட்டு ஆ பண்ணலாம்ல. சரி. ஆ.